Hello friends, நம்ம யூனிட் 2 sequences and series of real numbers பார்க்க போறோம். இது உங்க இதுல வந்து சமச்சீர் கல்வி புக்ல இரண்டாவது யூனிட்டா இருக்கு. இப்போ அதுல என்ன சப் டாபிக் பார்க்க போறோம்னு இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் introduction about sequences and series. தொடர்களும் தொடர் வரிசைகளும் பற்றிய ஒரு அறிமுகம். செகண்ட் டாபிக் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் ஆர் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஏபின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல கூட்டு தொடர் வரிசை ஆர் கூட்டு தொடர் விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் டாபிக் அரித்மெட்டிக் சீரீஸ், இது கூட்டு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் டாபிக் ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ் ஆர் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன், ஜிபி ஆர் பெருக்கு தொடர் வரிசை அல்லது பெருக்கு தொடர் விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் டாபிக் ஜியோமெட்ரிக் சீரீஸ், பெருக்கு தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்ஸ்த் டாபிக் ஸ்பெஷல் சீரீஸ், சிறப்பு தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ், அதாவது தொடர் வரிசைகளையும் தொடர்களையும் பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்க்க போறோம். தொடர் வரிசைகள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சீக்வன்சஸ் பத்தி பார்க்கலாம். அது ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னாக்க, இப்போ எத்தனையோ நம்பர் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஒரு கண்டிஷன்ல வந்து அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இது எத்தனையோ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஈவன் நம்பர்ஸ் எதெல்லாம் எழுதுங்கன்னு கேட்டா 2, 4, 6, 8 இதெல்லாம் ஈவன் நம்பர். இப்போ இந்த நம்பரோட ஆர்டரை பாருங்க, ஒரு ஸ்பெஷல் ஒரு ரூலோட என்ன செஞ்சிருக்கு, ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு டேம்ல இருந்து இன்னொரு டேமுக்கு ஃப்ளோ ஆகும்போது அங்க என்ன இருக்குன்னா ஒரு கண்டிஷன் அப்ளை ஆகுது. சேம் கண்டிஷன் எல்லா டேமுக்கும் அப்ளை ஆகுது. ஸோ இப்படிப்பட்டதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா சீக்வன்சஸ் அல்லது தொடர் வரிசைகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இதே மாதிரி உங்களோட ஈவன் நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1, 3, 5 இந்த மாதிரி வந்து இது வந்து என்னன்னாக்கா ஆட் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரூல் வச்சு போகுது. இது ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரூல் வச்சு போகுது. இதே மாதிரி வேற ஸ்பெஷல் இது சொன்னா 7, 8, 9, 10 இந்த இதை பாத்தீங்கன்னா ஒன்னா கூட்டிட்டு போகுது. இங்கேயும் ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் அப்ளை ஆகுது. இப்படி ஏதோ ஒரு ஸ்பெஷல் கண்டிஷனை வச்சு எப்போ ஒரு சீக்வன்ஸ் ஃப்ளோ ஆனாலும், எப்போ ஒரு இது ஃப்ளோ ஆனாலும் அதுக்கு பேர் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட புக்கில் இருக்க டெஃபினேஷன் நான் சொல்றேன் பாருங்க. A sequence is an arrangement of numbers in a specific order. ஸோ இங்க என்னன்னா ஸ்பெசிபிக் ஆர்டர் பாருங்க, இங்கெல்லாம் ஒண்ணுங்கிறது கூடுது, இங்க வந்து 2 ஆட் நம்பரா இருக்கு, இங்க ஈவன் நம்பரா இருக்கு. இப்படி ஒரு ஸ்பெஷல் ரூல் வந்து அப்ளை ஆகுது. ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் சீக்வன்சஸ் ரெண்டா பிரிக்காங்க. ஒன் வந்து ஃபினைட் சீக்வன்ஸ், இன்னொன்று இன்ஃபினைட் சீக்வன்ஸ். அப்படின்னா என்னன்னாக்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஈவன் நம்பர் எழுதுங்க அப்படின்னா ஈவன் நம்பரோட ஃப்ளோ வந்து எண்ட் ஆகுமான ஆகவே ஆகுது. இட்ஸ் கோஸ் டு அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. அதனால இதை வந்து நம்ம இன்ஃபினைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே இதுல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அப் டு 10 வரைக்கும் உள்ள ஈவன் நம்பர் மாத்திரம் எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டா 2, 4, 6, 8, 10 இது ஈவன் நம்பர் தான், பட் அப் டு 10 அப்போ முடிஞ்சிருது. ஸோ நம்ம கொடுக்க போற கண்டிஷனை பொறுத்து ஸோ ஃபினைட் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்லலாம். ஸோ உங்க புக்கில் அதுக்குள்ள டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் அ சீக்வன்ஸ் ஹாஸ் ஒன்லி a finite number of terms then it is called a finite sequence. If a sequence has infinitely many terms then it is called as infinite sequence. Examples 2, 4, 6, 8 இப்படி எண்ட் ஆச்சுன்னா இதுக்கு பேர் finite sequence. இது சீக்வன்ஸா அப்படின்னா ஆமா, பிகாஸ் இட்ஸ் ஃப்ளோயிங் ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல ஃப்ளோ ஆகுது. செகண்ட் இதே இதுல 2, 4, 6, 8 இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா இது இன்ஃபினைட் நம்ம பார்த்த மாதிரி. தேர்ட் ஒரு எக்ஸாம்பிள் 2, 2, 2, 2 இதுக்கு பேர் என்னன்னா கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். பிகாஸ் அந்த சீக்வன்ஸ் எப்படி போகுதுன்னா ஒரே நம்பர் ஆஃப் ஃப்ளோ ஆகிட்டு போகுது, 2, 2, 2. ஸோ இதோட ரூல் என்னன்னா ஒரு நம்பர் வந்து அடுத்த நம்பர் போகும்போது சேஞ்ச் ஆகல. இப்படி ஸ்பெஷல் ரூலோட என்ன செய்யுது போகுது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபைனல் அண்ட் ஃபார் மோஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் 1, 1, 2, 3, 5, 8 இந்த சீக்வன்ஸ். இதை நான் ஒரு சீக்வன்ஸ் சொல்றேன்னா என்ன ஆர்டர்னு உங்க கன்ஃபியூஷன் ஆகுது. நான் சொல்றேன் என்னன்னு. ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் 1,
தேர்ட் நம்பர்ல இருந்து என்ன ஆகுதுன்னா ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸோட அடிஷனா இருக்கு. இப்ப தேர்ட் நம்பர் என்னன்னா அதோட ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் எது? செகண்ட் டேர்மும் ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டையும் கூட்டினா 1 1 2. அடுத்து ஃபோர்த் டேர்ம் எடுத்தா அதுக்கு ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ். எப்பவுமே ஒரு டேர்மோட பொசிஷனுக்கு அது வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ப்ரீவியஸா உள்ள 2 டேர்மா ஆட் பண்ணும். இதுக்கு ப்ரீவியஸ் உள்ள 2 டேர்ம் இதெல்லாம் 2 1 2 1 3. இந்த இடத்த எடுத்துக்கிட்டீங்க இதோட ப்ரீவியஸ் என்னன்னா 3 2 அது வரக்கூடாது. 3 2 3 + 2 5. இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 + 3. இதுவும் ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன்ல ஒரு ஸ்பெஷல் ரூல்ல வந்து ஃப்ளோ ஆகுதுனால இதையும் நம்ம சீக்வன்ஸ்னே சொல்றோம். ஆனா இந்த சீக்வன்ஸுக்கு பேரு ஸ்பெஷல் சீக்வன்ஸ். உங்களுக்கு கொஸ்டின் ரொம்ப முக்கியமா சொல்லாங்க ஃபிபோனச்சி சீரிஸ் ஆர் ஃபிபோனக்கி சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிபோனக்கி சீரிஸ் ஆர் சீக்வன்ஸ், சாரி ஃபிபோனச்சி சீக்வன்ஸ் நாட் சீரிஸ். இது கண்டிப்பா ஒன் வேர்ட்ல வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்து இதுல வந்து 10th டேர்ம் என்னன்னா நீங்க ரைட் பண்ணி எழுதலாம் 1 1 2. இப்போ அப் டு 6th வரைக்கும் உங்களுக்கு அங்க இருக்கு. அடுத்த டைம் என்னதான் இருக்கும்? 8 + 5 13. அதுக்கு அடுத்த டைம் 13 + 8. ஸோ இப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? ஈஸியா கவுண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பொசிஷன் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருக்க 2 பொசிஷன் ஆட் பண்ணணும். பட் ஃபர்ஸ்டும் செகண்டும் ஒண்ணுதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சீக்வன்ஸை ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னாக்க ஏதோ ஒரு இதை இன்புட்டாக வாங்கி ப்ரொடியூஸ் த அவுட்புட் பேஸ்ட் ஆன் சம் ஸ்பெசிஃபிக் ரூல். ஸோ இங்கேயும் நம்ம அதை தான் பார்த்தோம். சீக்வன்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் வித் அ ஸ்பெசிஃபிக் ரூல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறதா நம்ம 5 7 9 11. ஸோ இப்படி இருக்கு. இதை வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனை வந்து கன்சிடர் பண்ண போறேன். f of x = 2x + 3 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணி where x = 1, 2, 3, 4 அப்படின்னு வச்சுக்கிட்ட போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷனுக்கு இது ஒரு ஃபங்க்ஷன் f of x. நம்ம ஃபங்க்ஷனை பத்தி கிளியரா பார்த்தோம். இட்ஸ் எக்ஸ்ங்கிறது இன்புட், எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன். இது வந்து இதுக்குள்ள அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன, இந்த ரூலுக்குள்ள அப்ளை பண்ணா உங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்து கிடைக்க போகுது. ஸோ அதே ரூல் தான். அங்க வந்து இன்புட் வந்து இது எக்ஸ்ங்கிறது இன்புட். ஸோ f of 1 போட்டீங்கன்னா 2 × 1 + 3 டாட் வச்சா இன்ட்டுன்னு அர்த்தம். ஸோ 5 2 + 3 5. f of 2 = 2 போட்டீங்கன்னா 2 × 2 + 3. ஸோ 4 + 3 7. ஸோ f of 3 2 × x க்கு பதிலாக 3 + 3. So 6 + 3 = 9. So f of 4 = 2 × 4 + 3. 2 × 4 + 3. So 2 × 4 8. 8 + 3 11. So இவன் பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அவுட்புட் இந்த இன்புட்டுக்கு 1 2 3 4 அப்படிங்கிற ஒரு உள்ளீடுக்கு வெளியீடா கிடைக்கிறத பார்த்தீங்கன்னா 5 7 9 11 அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால சீக்வன்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம், சார்புகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஒன்னு கேட்கலாம், சீக்வன்ஸை ஃபங்க்ஷன் சொல்லலாமா? சொல்லலாம். பட் அதாவது எல்லா சீக்வன்ஸையும் நம்ம என்ன சொல்லலாம்? ஃபங்க்ஷன் சொல்லலாம். பட் ஃபங்க்ஷனை வந்து எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம என்ன செய்ய முடியாது? சார்புன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து சீரீஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். சீரீஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிள், வேற ஒன்றும் இல்லை. ஒரு சீக்வன்ஸோட சமேஷன் கூட்டுனா ஆர் கழிச்சா அதுக்கு பேர் தான் என்ன பண்ணா சீரீஸ் ஆர் தொடர்கள் அப்படின்னு வந்து அர்த்தம். வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இது ஒரு சீக்வன்ஸ் சொல்லிட்டோம். இதுல இந்த கமாண்ட் எடுத்துட்டு நீங்க வந்து பிளஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு பேர் என்ன பேருனா சீரீஸ் ஆர் தொடர்கள் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேரு தொடர்கள் அப்படின்னு அர்த்தம். சோ பேசிக் டிஃபரன்ஸ் புரியுதா? சீக்வன்ஸ்னா என்னன்னா ஒரு ஸ்பெசிபிக் ரூல்ல வந்து ஃப்ளோ ஆகுது. எப்போ ஒரு சீக்வன்ஸ்ல பிளஸ் ஆட் பண்றியோ அப்ப என்ன மாறுறது? சீரீஸா மாறுது. சோ தொடர் வரிசை எப்படி தொடர்களா மாறுதுன்னு உங்களுக்கு தெரியும். இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, இதுல நிறைய தொடர் வரிசைகள் எத்தனையோ இருந்தாலும் எத்தனையோ கண்டிஷன்ல போனாலும் ஸ்பெஷல் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. இப்போ உள்ள கரண்ட் வேர்ல்ட்ல அது ரொம்ப அதிகமா அப்ளை ஆகக்கூடியது. அந்த 2 சீரீஸ் பிளஸ் ஸ்பெஷல் சீரீஸ் நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். சோ அது என்னன்னாக்க கூட்டுத்தொடர் வரிசை
பெருக்கு தொடர் வரிசை, arithmetic progression and geometric progression. ஸோ இதோட நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட செகண்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா arithmetic sequence or arithmetic progression. இது ஏபின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து கூட்டுத்தொடர் வரிசை ஆர் கூட்டுத்தொடர் விருத்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ arithmetic progression வந்து பார்க்க போறோம். இனி மாத்திரம் நல்லா மனசு வச்சுக்க, எல்லா இடத்துலயும் நான் ஏபிங்க வேர்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஏபிங்க வேர்டு யூஸ் பண்ணா நீங்க என்ன நினைச்சுக்கணும், அது கூட்டுத்தொடர் வரிசை ஆர் கூட்டுத்தொடர் விருத்தி அல்லது arithmetic sequence அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ நாளில் எந்த வேர்டுனாலும் அது ஏபின்னு தான் சொல்லுவேன். arithmetic progression, arithmetic sequence, கூட்டுத்தொடர் வரிசை, கூட்டுத்தொடர் விருத்தி எல்லாத்துக்கும் காமனா ஒரே டைம் ஏபி. ஸோ ஏபின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்த சீக்வன்ஸ்ல ஒரு சப்டிவிஷன் தான் ஏபி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வச்சுக்கலாம், ஒரு 11, 15, 19 இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்ப இந்த சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு தெரியும். இது சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை ஆயிக்கணும். ஸ்பெசிபிக்கா ஒரு ரூல் வந்து அப்ளை இருக்கு. 4 ஆட் ஆயிட்டு போயிருக்கு. அதுலயே இந்த சீக்வன்ஸ் என்ன சொல்லலாம்னாக்கா ஏபின்னு சொல்லலாம். எப்படி ஏபின்னு சொல்லலாம்னாக்கா, ஒரு ப்ரீவியஸ் டேர்ம்ல இருந்து நெக்ஸ்ட் டேர்முக்கு, ஒரு டேர்ம்ல இருந்து நெக்ஸ்ட் டேர்முக்கு போகும்போது 4 அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்மோட 4 ஆட் பண்ணா செகண்ட் டேர்ம், செகண்ட் டேர்மோட 4 ஆட் பண்ணா தேர்ட் டேர்ம், தேர்ட் டேர்மோட ஒரு 4 ஆட் பண்ணீங்கன்னா ஃபோர்த் டேர்ம். இப்படியே ஃப்ளோ ஆகிட்டு போகும். ஸோ இதனால ஏபி. ஸோ ஏபின்னா ரொம்ப கிளியரா வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் ஒரு டேமோட ஆட் ஆனா நெக்ஸ்ட் டேம் வந்து நமக்கு கிடைச்சிருது. ஒரு டேமோட ஒரு காமன் நம்பரை ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் நெக்ஸ்ட் டேம். அதை மாத்திரம் ரொம்ப கிளியரா வச்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். 11, 9, 7, 5 இது ஒரு சீக்வன்ஸ் தான். என்ன ரூல் அப்ளை ஆயிருக்குன்னா பாருங்க, 2 கம்மியாகிட்டு போகுது, 2 கம்மியாகிட்டு போகுது. ஆனா இதையும் நம்ம ஏபின்னு வந்து சொல்லலாம். என்ன மீனிங்னா, ஒரு டேமோட ஒரு காமன் நம்பரை மைனஸ் பண்ணாலும் அதை நம்ம என்ன சொல்லலாம், ஏபின்னு சொல்லலாம். இப்போ ஏபிக்கு ஜெனரலா ஒரு டெஃபினேஷன் வந்து நான் கொடுக்க போறேன் பாருங்க. In a sequence, if the difference between every item and its preceding item is same, then it is AP. ஆர் இன்னொரு விதமா சொல்றேன், in an arithmetic sequence, an arithmetic sequence goes from one term to next by always adding or subtracting the same value. So இதைத்தான் நம்ம ரொம்ப பிராக்டிக்கல் மீனிங்கா எடுத்துக்கலாம். ஒரு arithmetic sequenceல எப்படி இருக்குன்னா, ஒரு டேர்ம்ல இருந்து நெக்ஸ்ட் டேர்முக்கு எப்படி போகும்னா, ஏதோ ஒரு காமன் நம்பர் சேம் வேல்யூ ஆட் ஆகும் அல்லது சப்ட்ராக்ட் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த சீக்வன்ஸை ஏபின்னு சொல்லிடலாம். ஸோ ஏபிங்கிறதுக்கு ரொம்ப கிளியர் டெஃபினேஷன் வந்து இந்த மாதிரி மறக்கவே கூடாது. ஏபினா காமன் நம்பர் ஆட் ஆகும் அல்லது சப்ட்ராக்ட் ஆகிட்டே போகும். இங்க தான் நடந்திருக்கு. காமன் நம்பர் அந்த வார்த்தையை போனீங்க, காமன் நம்பர் ஆட் ஆயிருக்கு. அந்த காமன் நம்பரை இங்க என்ன சொல்றாங்கன்னா காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏபில இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்பெஷல் இதுக்கெல்லாம் ஒரு நோட்டேஷன், ஒரு இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்து கொடுக்க போறோம். அதை பத்தி கிளியர் ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, என்னன்னு பார்க்கலாம். ஏபியை பொறுத்த மட்டும் இது ரெண்டுமே ஏபி தான். இங்க பாத்தீங்கன்னா இங்க காமன் டிஃபரன்ஸ் என்ன, காமன் டிஃபரன்ஸ் என்ன, ஏதோ ஒரு சேம் வேல்யூ ஆட் அல்லது சப்ட்ராக்ட் ஆகிட்டு இருப்பதில் அதுக்கு பேர் காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் இதெல்லாம் போர்டில் உங்களுக்கு கிளியரா வந்து காமிப்போம். காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னாக்க, அதை டி அப்படிங்கிற லெட்டர்ல நோட்டேஷன் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது என்னன்னாக்க, எனி டேர்ம் மைனஸ் ப்ரீவியஸ் டேர்ம். எந்த டேர்ம் எடுத்துட்டாலும் அதோட ப்ரீவியஸ் டேர்ம் எடுத்துட்டா காமன் டிஃபரன்ஸ். ப்ராப்ளத்துல டி கேட்டனா இதுதான் நீங்க பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலா என்ன பண்ணுவோம்னா செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கழிச்சிருவோம். 15 minus 11 equal to 4. இந்த ப்ராப்ளத்துல ப்ராப்ளம் நம்பர் 1ல இருந்தது. அல்லது 19 minus 15 equal to 4.
அல்லது 23 minus 19 equal to 4. பாருங்க எந்த இடத்துல வச்சு ஒரு டேம் அந்த ப்ரீவியஸ் டேமோட இது பண்ணா காமனா ஒரு வேல்யூ கிடைக்கா. சோ இது ரெண்டு விதமா சொல்லலாம். காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அல்லது ஒரு சீக்வன்ஸ் வந்து ஏபியா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ண சொன்னாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணா செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் கழிங்க, ஆன்சர் ஒன்று வரும். தேர்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்ம் கழிங்க, ஒன்று வரும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவலா இருந்தா அது ஏபி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். ஓகே, இதே தானே செகண்ட் டேர்முக்கு இந்த செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து அப்ளை பண்றேன். 9 மைனஸ் இதே ரூல் தான், எனி டேர்ம் மைனஸ் ப்ரீவியஸ் டேர்ம். இதுல பாருங்க -2 or 7 minus 9 equal to -2 or 5 minus 7 equal to -2. சோ இங்கேயும் பாருங்க எல்லாம் காமனா இருக்கு. ஆனா பாருங்க எப்போ வந்து ஒரு ஏபில ஒரு பர்டிகுலர் நம்பர் கம்மி குறைஞ்சுக்கிட்டே போதோ அப்போ அதுக்கு பேர் என்ன பேருன்னா, சரி அதோட காமன் டிஃபரன்ஸ் எப்படி வரும்னா மைனஸ்ல வரும். வேல்யூ எல்லாம் டிஃபரன்ஸ் எல்லாம் மைனஸ்ல வரும். சோ இதுக்கு அடுத்து ஒரு டிங்கிறது ஒரு டேம், ஒரு இங்கிலீஷ் லெட்டர் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சு இட்ஸ் a காமன் டிஃபரன்ஸ். ஏபில காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கும்னு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஒரு டேம் வந்து யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டேம் அல்லது முதல் உறுப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதை வந்து ஏங்கெழுத்தால டினோட் பண்ணுவாங்க, ஏங்கெழுத்தால. ஸோ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பொறுத்த மட்டும் இது எக்ஸாம்பிள் 1ன்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா, இது எக்ஸாம்பிள் 2ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இங்க ஏ எவ்வளவு, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல ஏ எவ்வளவுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏங்கிறது என்னன்னாக்கா 11. இது இன்னொரு விதமா எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டேம் 1 அப்படின்னு சொல்லலாம், அல்லது A1 அப்படின்னு சொல்லலாம். அது A1ம் ஏயும் ஈக்குவல்னு அர்த்தம், ஈக்குவல் டு 11 இப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேமுங்கிறத எப்படி 3 வேஸ்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஏன்னு சொல்லலாம், டேம் 1ன்னு சொல்லலாம், அல்லது A1ன்னு சொல்லலாம். ஸோ காமனா உனக்கு தெரிய வேண்டியது என்னன்னா ஏங்கிறது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ மறக்காம நீங்க வச்சுக்கிட வேண்டியது ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேம், முதல் உறுப்பு அப்படிங்கறத தெளிவா வச்சுக்கோங்க. இரண்டாம் உறுப்பு டேம் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து A plus Dன்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஏ எவ்வளவு 11, டி என்னன்னு கண்டுபிடிச்சோம் 4ன்னு கண்டுபிடிச்சோம், ஈக்குவல் டு 15. அப்ப டேம் 2ங்கிறது A plus Dங்கிறது உங்களுக்கே வந்து ஃபார்முலான்னு தேவையில்லை, நார்மலாவே நம்ம அதை அப்ளை பண்றோம். முதல் உறுப்போட டிஃபரன்ஸ் கூட்டிட்டா யூ வில் கெட் டேம் 2. டேம் 3 அப்படின்னா என்னன்னாக்க ரெண்டாம் உறுப்போட ஒரு டியை வந்து கூட்டணும். ரெண்டாம் உறுப்பு என்னது, A plus D யோட ஒரு டியை கூட்டணும். அதை வேணா எப்படி போட்டுக்கலாம், A plus 2Dன்னு போட்டுக்கலாமா. A plus 2D எவ்வளவு, இரண்டாம் உறுப்பு 15ஓட ஒரு காமன் டிஃபரன்ஸ் 4 கூட்டினா உங்களுக்கு வந்து 19 வருது. பாருங்க ஃபர்ஸ்ட் உறுப்பு A 11, டேம் 2னா A plus D 15, டேம் 3னா செகண்ட் டேமோட A plus D யோட ஒரு டியை கூட்டணும். அப்ப என்ன ஆகுது, A plus 2Dன்னு வரும், is equal to 19 வருது. தேர்ட் டேர்ம் கிடைச்சிருது. T4 equal to A plus 3D, அதாவது தேர்ட் டேமோட காமன் டிஃபரன்ஸ் கூட்டணும். தேர்ட் டேம் என்னது 19 plus காமன் டிஃபரன்ஸ் 4 equal to 23. சோ இந்த மாதிரி என்ன செய்யணும், டேம் 1, டேம் 2, டேம் 4னா உங்களுக்கு என்னன்னு சொல்லி கிளியரா தெரியணும். இந்த டேம் 4க்கு இந்த சீக்வன்ஸை பொறுத்த மட்டும் இதுதான் அந்த ஒன்லி 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு, இதோட முடிஞ்சிருது அப்படின்னா இந்த டேமுக்கு இன்னொரு லெட்டர் கொடுக்கலாம், இந்த டேமுக்கு இன்னொரு லெட்டர் கொடுக்கலாம். அந்த லெட்டருக்கு பேரு எல் அப்படிம்பாங்க. ஸோ டேம் 4 அப்படிங்கிறத என்ன சொல்லலாம்னாக்கா இன்னொரு இதுல எல்லுன்னு சொல்லலாம். எல்லுனா லாஸ்ட் டேம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லுன்னா அர்த்தம் தெரியுதா. ஸோ T4 எல்லு ஒண்ணுதான். எப்போ வந்து ஒரு இதோட ஒரு சீக்வன்ஸ்ல 4 தான் இருக்கு அப்படின்னா T4 எல் ஆயிரும். ஒருவேளை அங்க 10 உறுப்பு இருக்குன்னா T10 தான் என்ன ஆகும், எல் ஆகும். டேம் 10 தான் என்ன ஆகும், எல்லா இருக்கும். ஸோ எல்லுங்கிறது லாஸ்ட் டேம். ஸோ எல்லுனா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா என்னன்னு தெரியும், TN T டேம் அப்படின்னா என்னன்னு தெரியும், டி டி காமன் டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, எல்லுன்னு. ஸோ 4 லெட்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏ TN T2 சம்திங் அந்த மாதிரி. தேர்ட் வந்து எல், ஃபோர்த் வந்து காமன் டிஃபரன்ஸ். ஸோ ADTL. ஸோ 4 இதோட அர்த்தம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். நீங்க தான் கடன்னு என்ன செய்யணும், அதுல என்னென்னு நான் கேட்கறதுக்கெல்லாம் சொல்லணும். சோ எக்ஸாம்பிள் இது கடன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 4, 7, 10
அப்படியே வந்து up to 28 வரைக்கும் நான் போட போறேன். சோ a என்னது டக்குன்னு சொல்லுங்க. a4 இது என்னன்னு சொல்லலாம், term 1 அப்படின்னு சொல்லலாம், அல்லது term 1 or a1 அப்படின்னு சொல்லுவாங்க. a1ங்கிறது ரொம்ப ரேரா யூஸ் பண்ணு. சோ t1 a அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்னா a ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் டேர்ம் t2 ன்னு தான் சொல்லணும். அது என்னன்னா a plus b equal to எவ்வளவு 7. அடுத்து term 3 equal to a plus 2d equal to 10. அப்படியே பாத்தீங்கன்னா இதுல போய்கிட்டே இருக்கு. இது எத்தனை டேர்ம் வரும்னு உங்களால சொல்ல முடியுமா? t28 எத்தனை டேர்ம் வரும்னு சொல்ல முடியுமா? 4 7 10 4 7 10 13 16 19 22 25 28. அப்ப எத்தனை டேர்ம் இருக்கு? 9th டேர்ம் இருக்கு. அப்ப இந்த t9ங்கிறது என்னது? 9th டேர்ம். a plus 9 னா என்ன பண்ணணும்? 8 t ன்னு பண்ணனும்னா கம்மி பண்ணிடணும், அவ்வளவுதான். t3 னா a plus 2d, t9 னா a plus 8d. எங்க ஆரம்பிக்குன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து d இல்லாதனால செகண்ட் டேர்ம்ல தான் முதல் t ஆட் ஆகுதுனால உங்களுக்கு எந்த இடத்துல போட்டா t10 னா a plus 9d ன்னு வரும், t12 னா a plus 11d ன்னு வரும். ஒண்ணா கம்மி பண்ணிக்கணும், அவ்வளவு. இதுக்காக ஸ்பெஷலா ஒரு ஃபார்முலா படிக்க தேவையில்ல. சோ t9 equal to a plus 8d. இதுதான் வந்து உங்களுக்கு என்னன்னா 28. இதத்தான் நம்ம என்னன்னு சொல்லலாம்? எல்லுன்னு சொல்லணும். இதை எல்லுன்னு சொல்லக்கூடாது. எப்போ வந்து லாஸ்ட் டேர்ம் வந்து கண்டுபிடிக்கமோ t9 கண்டுபிடிச்சோமோ அப்ப அதைத்தான் என்ன செய்யணும்? எல்லுன்னு சொல்லணும். சோ எல்லுங்கிறது 28 அல்லது a plus 8d அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இப்ப இன்னொரு புதுசா ஒரு இதுக்கு வரப்போறோம். இங்க கண்டுபிடிச்சீங்களா இது எத்தனை டேர்மா இருக்கு? 9 எலிமெண்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அப்படியே கையை வச்சு கவுண்ட் பண்ணி கண்டுபிடிச்சு. இதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து என்ன செய்யுது இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டாம். அந்த ஃபார்முலா எப்படி வருதுன்னு பார்க்க முன்னாடி இந்த tnக்குள்ள ஃபார்முலாவை நம்ம பார்க்கலாம். t9 வந்து a plus 8d, t10 a plus 9d, t11 a plus 10d. சோ இப்படி பாத்தீங்கன்னா எந்த டேர்முக்கு t20 a plus 19d, t21 a plus 20d ஒன்னு என்ன செய்யுது? கம்மியாகிட்டு வருது. அப்ப t என்னதான் இருக்கும்? காமனா ஒன்னு கேட்கேன். இந்த இடத்துல எத்தனை இருக்கோ அதை விட ஒன்னு கம்மி பண்ணி போடணும். அப்ப t என்னதான் இருக்கும்? ஏக்கு a தான் இருக்கும். இந்த இடத்துல 8க்கு பதிலா இங்க எத்தனை இருக்கு? இங்க 9 னா 8 இருக்கு. அதாவது 9 minus 1 இருக்கு. 9 minus 1 தான் 8. அப்ப என்ன இருந்துச்சுன்னா n minus 1 into t. இதான். சோ இதுக்கு ஒரு ஃபார்முலா நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஸ்பெஷலா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். நம்மளோட காமன் டெஃபினேஷன்ல இருந்து வந்த ஒரு ஃபார்முலா. இதுதான் உங்களோட ஃபார்முலான்னு நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடியது இந்த ஒரு தான். சோ அதை கூட ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நம்ம காமன் ஜெனரல் டேர்ம்ல இருந்து நம்ம என்ன செஞ்சுட்டோம்? டெஃபினட் கொடுத்துட்டோம். இதையே நம்ம என்னன்னு சொல்லலாம்? எல்லுன்னு சொல்லலாம். எப்போ அந்த என்ன டேர்ம் வந்து லாஸ்ட் டேர்ம்னு சொன்னா அதையே நம்ம என்ன செய்யலாம்? எல்லுன்னு சொல்லிக்கலாம். ஓகே, இப்ப இந்த ஃபார்முலால இருந்தா நான் உங்களுக்கு என்னங்க ஒரு டேர்ம் வந்து கொண்டு போறேன். அந்த என்னங்கிறது இங்க என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்னங்கிறது இந்த சீக்வன்ஸ்ல எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏபி அர்த்தம். இப்ப இந்த ஃபார்முலா பாருங்க, tnக்குள்ள ஒரு ஃபார்முலா பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாத்தீங்க, tnக்குள்ள ஃபார்முலா என்னன்னு சொல்லி இது பாத்துட்டீங்கன்னா இதுல இருந்து இந்த என்ன மாத்திரம் இந்த பக்கம் வச்சுட்டு மித்ததெல்லாம் அங்க கொண்டு போயிட்டீங்கன்னா அதை இங்க எழுதுறேன். a plus n minus 1 dங்கத tn சொல்லலாம், அது lன்னு சொல்லலாம். நான் என்ன சொல்ல, என்ன மாத்திரம் அங்க வச்சுட்டு மித்ததெல்லாம் அங்க கொண்டு போயிருங்க. சோ n minus 1 into d equal to l minus a ன்னு வரும். சோ n minus 1ங்கிறது l minus a, இந்த இது எங்க வரும்? கீழே வரும். அப்ப nங்கிறது என்ன வரும்? l minus a by d plus 1. சோ இதான் அடுத்த ஃபார்முலா உங்களுக்கு. சோ இப்படி எத்தனைன்னா இந்த ஃபார்முலா நீங்க எதுவும் எங்க இருந்து கொண்டு வரல, இந்த ஜெனரல் டேர்ம்ல இருந்து இதை கொண்டு வந்தோம், இதுல இருந்து அந்த ஃபார்முலா கொண்டு வந்துட்டோம். சோ இங்கிலீஷ் லெட்டர்ல 4 லெட்டர் பார்த்து இது 5வது லெட்டர் ஒன்னு ஆட் பண்றோம், called n, number of elements in the sequence. அவ்வளவுதான். ஏபியில பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த ஜெனரல் இங்கிலீஷ் லெட்டர் தெரிஞ்சா போதும். அதுக்கடுத்து ஒரு 2 ஃபார்முலா, 3வது ஒரு ஃபார்முலா படிக்க போறோம். ஏபியோட ஜெனரல் ஃபார்ம், ஏபியோட ஜெனரல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஏபியோட ஜெனரல் ஃபார்ம் என்னது? ரொம்ப கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. பார்த்தோமே ஏபியோட ஜெனரல் ஃபார்ம் என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a, ரெண்டாவது டேர்ம் என்னது? a plus d, மூணாவது டேர்ம் என்னது? a plus 2d. அப்படியே போய்கிட்டோம். இதான் ஜெனரல் டேர்ம். சோ இதையும் நம்ம ஸ்பெஷலா என்ன செய்யல, படிக்க போறதில்ல.
சோ இப்போ என்ன செய்ய போறோம், ஃபார்முலாஸை பிளாக் போர்ட்ல பாருங்க. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இன் ஏபி. ஜெனரல் ஃபார்ம் AP ஈக்குவல் டு A, A பிளஸ் D, A பிளஸ் 2D, போய்கிட்டே இருக்கு. பார்த்தோமே அந்த இது. அடுத்து நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் D அப்படிங்கிறது என்னன்னா எனி டேர்ம் மைனஸ் ப்ரீவியஸ் டேர்ம். நார்மலி T2 மைனஸ் T1, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்து சோ காமன் இதுக்கு டெஃபினிஷன் nth டேர்ம் என்ன கொடுக்கலாம் நம்ம பார்த்தோம். Tnங்கிறது என்ன கொடுக்கலாம்னா Tn ஈக்குவல் டு A பிளஸ் n மைனஸ் 1 இன்டு D. அதே Lன்னு கூட என்ன செய்யலாம், டினோட் பண்ணிக்கலாம். சோ அதுல இருந்து நம்ம அடுத்த ஃபார்முலாவுக்கு வர போறோம். n ஈக்குவல் டு L மைனஸ் A பை D பிளஸ் 1 அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட். சோ இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்காக உங்களுக்கு என்ன செய்யறோம், ஒரு ப்ராப்ளம். ரவுண்ட் 2ல தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா புக்ல இருக்க ப்ராப்ளம், எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். ரவுண்ட் 3ல ஃபுல்லா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பர்டிகுலர் டாபிக்ல நம்ம எப்படி 100 அவுட் ஆஃப் 100 வாங்கலாங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 2.6 பேஜ் நம்பர் இங்கிலீஷ் மீடியம் புக்ல பேஜ் நம்பர் 98ல இருக்கு. சோ தமிழ் மீடியம் புக் கரஸ்பாண்டிங் புக் பேஜை பார்த்துக்கோங்க. In a flower garden, there are 23 rose plants in the first row, 21 in the second row, 19 in the third row, and so on. There are 5 rose plants in the last row. How many rows are there in the flower garden? See, இதுக்கு பேர் தான் அப்ளிகேஷன் ஓரியன்டட் ப்ராப்ளம். நம்ம இப்ப சீக்வன்ஸ் டைரக்டா கொடுத்தா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இங்க சீக்வன்ஸ் அவங்க என்ன செய்யல, டைரக்டா கொடுக்காம அப்ளிகேஷனா கொடுக்காங்க. சோ நீங்க என்ன செய்யணும்னா எப்போ வந்து ஒரு பிராக்டிக்கல் வேர்டை வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முக்கு நீங்க மாத்திட்டீங்களோ அப்ப நீங்க இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா பண்ணிடலாம். சோ அதோட கிவன் டேட்டாவை நம்ம எடுத்து எழுதலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ப்ராப்ளம் பிக்டோரியல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். அதாவது ஏதோ ஒரு தோட்டத்துல, பூந்தோட்டத்துல உள்ள அந்த பூக்களோட ஃபிளவர் கார்டன்ஸ்ல உள்ள பூக்களோட அந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோல வந்து 23 ரோஸ் பிளான்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ 23 இருக்கு ஃபர்ஸ்ட் ரோல. 23 இருக்கு. செகண்ட் ரோல எவ்வளவு இருக்குன்னா 21 இருக்கு. தேர்ட் ரோல 19 இருக்கு. இப்படியே போனுச்சுன்னா லாஸ்ட் ரோல 5 இருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா how many rows are there? சோ இது மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ல அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க. how many elements are there? அவ்வளவுதான். பாருங்க இதுல இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, அப்படியே போய்கிட்டு இருந்தீங்கன்னா இதுல மொத்தத்துல இந்த 5வது தான் லாஸ்ட் ரோவா இருக்கு. 5வது லாஸ்ட் ரோவா இருக்கு. அதுல 5 பூ வந்து இருக்கு. இப்ப இதுல வந்து எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா எத்தனை ரோ இருக்குன்னு ஒண்ணு செஞ்சிடும், தெரிஞ்சிடும். இதுக்கு பேரு தான் என்ன பேருனா ஒரு நார்மலா பிராக்டிக்கல் சிச்சுவேஷனை மேத்தமெட்டிக்கல் சிச்சுவேஷனா நம்ம என்ன செய்யணும், கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். சோ இது முதல் உறுப்பு ஆயிருது. சோ அங்க 23 ரோஸ் சொல்றது முதல்ல ஆயிருச்சு. இது ரெண்டாவது, இது மூணாவது. சோ மூணாவது ரோன்னு நம்ம என்ன செய்யலாம், டிக்ளேர் பண்ணிக்கலாம். சோ இப்படியே போனா இது வந்து லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லிக்கலாம், அல்லது லாஸ்ட் ரோன்னு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. சோ இதுல நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னாக்க n தான் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் in the sequence equal to number of rows in the garden. So number of rows, இந்த பாருங்க ROWS in the garden, அதை என்ன சொல்லிக்கலாம், R n. நம்ம டேர்ம்ல n அப்படின்னா என்னன்னாக்க L minus A by D plus 1. So இங்க L என்னது இந்த ப்ராப்ளத்துல, லாஸ்ட் டைம் 5, A என்னது 23, D என்னது, சரி நார்மலா காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆர் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். எதனால கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்ம் கழிச்சா 21 மைனஸ் 23 எவ்வளவுங்க தனியான எழுதிக்கோங்க. T இங்க என்னது 21 மைனஸ் 23 எவ்வளவு, -2. இந்த கூட்டல் கழித்தல்லாம் நம்ம இன்ட்ரோ செக்ஷன்ல ரொம்ப தெளிவா பார்த்திருக்கோம். ஃபிராக்ஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இன்டு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாம் நம்ம கிளியரா பார்த்திருக்கோம். ஸோ 21ல இருந்து -23ல பார்த்தா -2 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ டிங்கிறது -2 + 1. இது எப்பவும் ஒரு பிராக்கெட் போட்டீங்கன்னா கொஞ்சம் கூட கன்ஃபியூஷன் ஆகாது உங்களுக்கு. பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போமா, 5 - 23 எவ்வளவு, -18 by -2. இதை பிளஸ் போட்டு ஒன்று போட்டுக்கிட்டீங்கன்னா மைனஸ்க்கு மைனஸ் அடி கொடுத்துட்டீங்கன்னா 18/2 எவ்வளவு, 9. 9 + 1 எவ்வளவு, 10. ஸோ என்னங்கிறது என்னன்னு கிடைச்சிருக்கு, 10ங்கிறது கிடைச்சிருக்கு. என்னங்கிறது என்ன கிடைச்சிருக்கு, 10. ஸோ லாஸ்டா நீங்க வேணா என்னது எழுதலிக்கலாம், ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டு
ஏன்னா உங்க ப்ராப்ளத்துல டைரக்டா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த சீக்வன்ஸ் அப்படிலாம் பிராக்டிக்கலா அவன் கொஸ்டின் கேட்டதுக்கு ஆன்சர் எழுதணும். அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அதை நான் ரீட் பண்ணலாம். ஹவு மெனி ரோஸ் ஆர் தேர் இன் த கார்டன். சோ நீங்க எடுத்து எழுதும் போது அந்த ரோஸ் இன் த கார்டன் அப்படின்னு சொல்லி எழுதி அதை வந்து ஈக்குவல் டு 10 சொல்லி போடணும். நீங்க சும்மா n ஈக்குவல் டு 10 எல்லாம் என்ன செய்ய முடிய கூடாது. ரோஸ் இன் த கார்டன். சோ எங்க எழுதுனீங்க எழுதலையோ ஃபைனல்ல இந்த மாதிரி எடுத்து என்ன செய்யணும் ஆன்சரை எழுதிடணும். இப்போ வந்து நம்ம அரித்மெட்டிக் சீரீஸை வந்து பார்க்க போறோம். 2 டாபிக் முடிச்சிட்டோம். இன்ட்ரோடக்ஷன் as well as அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஏபி முடிச்சிட்டோம். தேர்ட் டாபிக் வந்து அரித்மெட்டிக் சீரீஸ். இதை ஷார்ட்டா எதுவும் சொல்லாதீங்க, அரித்மெட்டிக் சீரீஸ் தான் நம்ம சொல்லணும். தமிழ்ல சொன்னா கூட்டு தொடர்கள் அப்படின்னு என்ன செய்யணும் சொல்லணும். அரித்மெட்டிக் சீரீஸ் கூட்டு தொடர்கள் அப்படிங்கிறது முழுசா சொல்லணும். ஓகே ஓகே. இந்த டாபிக்லயும் நம்ம முதல்ல இருந்து திரும்ப வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் கொடுக்க போறேன், நீங்க அதை வச்சு பாருங்க. ஸோ அரித்மெட்டிக் சீரீஸ் திரும்ப அதே பழைய 3 இதை பார்த்தோமே. சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், ஏபினா என்னன்னு பார்த்தோம். அந்த 2 பார்த்துட்டு அதை வச்சு நம்ம அரித்மெட்டிக் சீரீஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 5, 7, 9, 11 இப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து திஸ் இஸ் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பிகாஸ் சீக்வன்ஸ்னா ஸ்பெசிபிக் ரூல் இருக்கு. அந்த ஸ்பெசிபிக் ரூல் வந்து என்ன இருக்கு, சம் அடிஷனா இருக்கு அல்ல சப்ராக்ஷனா இருக்கு. அதுக்கு பேர் என்ன பேரு ஏபின்னு சொல்லலாம். சோ இது ஏபின்னு சொல்லலாம், சீக்வன்ஸ்னு சொல்லலாம். அதாவது சீக்வன்ஸ் சொல்லலாம், அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்னு சொல்லலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இதுல இருந்து நம்ம சீரீஸ்க்கு வந்து வரப்போறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் என்ன பேரு ஃபினைட் ஏபி அப்படின்னு சொல்லலாம். ஃபினைட் ஏபி, ஃபினைட்னா முடிஞ்சிருது. இந்த சீக்வன்ஸ் என்ன செய்யுது, இந்த ப்ராக்ரஷன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் முடிஞ்சிருச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஓகே இதுக்கு இது வந்து என்ன செஞ்சு முடிஞ்சிருச்சு. இதையே நான் எப்ப என்ன செய்ய போறேன்னா சீரீஸ் அப்படி மறந்துடுறேன். சீரீஸ்க்கு என்ன டெஃபினிஷன் நம்ம சொன்னோம், எப்போ ஒரு சீக்வன்ஸ்ல பிளஸ் போட்டுருந்தோமோ மைனஸ் போட்டுருமோ அது என்ன மாறிடுது, சீரீஸா மாறிடுதுன்னு சொல்லணும். சோ சீரீஸ்னா என்ன அப்படின்னா இட்ஸ் சம் ஆஃப் சீக்வன்ஸ். சோ சம் ஆஃப் சீக்வன்ஸ்னா என்னது 5 + 7 + 9 + 11. சோ இதுக்கு பேர் என்ன பேருனா சீரீஸ் ஆர் ஃபினைட் அரித்மெட்டிக் சீரீஸ். என்னது ஃபினைட் அரித்மெட்டிக் சீரீஸ். ஃபினைட் அரித்மெட்டிக் சீரீஸ்னா புரிஞ்சிருச்சா? என்னன்னா ஒரு ஃபினைட் ஏபிக்கு பிளஸ் போட்டா அதுக்கு பேரு ஃபினைட் அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2, 0, -2, -4 இது போய்கிட்டே இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், இது சீக்வன்ஸா? எஸ் திஸ் இஸ் சீக்வன்ஸ். 2 குறைஞ்சிட்டு போகுது. சோ 2 குறைஞ்சிட்டு போனதுனால அதுக்கு என்னன்னு சொல்லலாம், ஏபின்னு சொல்லலாம். ஏபினா சம் ஏதோ ஒரு காமன் நம்பர் கூடினாலும் அது ஏபி தான், காமன் நம்பர் குறைஞ்சாலும் அது ஏபி தான். அப்ப இதுக்கு இதுவும் என்னதான் ஏபி தான். ஆனா இது என்ன ஏபினா இன்ஃபினிட்டி ஏபி. இன்ஃபினிட்டி ஏபி, இன்ஃபினிட்டி ஏபி. ஒய் முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்கு. ஓகே இப்ப இதுக்கு நம்ம சீரீஸ் எப்படி போடுறது, 2 + 0 பிளஸ் போட்டு என்ன பண்ணணும், -2 போடணும். பிளஸ் போட்டு -2 போடணும். அப்ப நீங்க என்னதான் மாறிடலாம், பிளஸ் மைனஸ் 2 சைன் வந்துச்சுன்னா நம்ம காமன் இதுல பார்த்தோமே ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன பார்த்திருக்கோம், 2 சைன் தொடர்ச்சியா வந்துச்சுன்னா ஆப்போசிட் சைனா என்ன போட்டுறணும், மைனஸ் போட்டுறணும். அதே மாதிரிதான் இது என்ன ஆயிரும், -4 ஆயிரும். இந்த ஒரு காமன் சென்ஸ்ல தான் நான் என்ன சொன்னேன், அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்ல பிளஸோ மைனஸோ வந்துச்சுன்னா அதை என்ன செய்யலாம், அரித்மெட்டிக் சீரீஸ் மாத்திரலாம். பிளஸ்னா என்ன செய்யணும், பிளஸ்ஸா இருந்தா பிளஸ் போடு, மைனஸ் எங்கேயாவது வந்துச்சுன்னா மைனஸ் போட்டுரு. இதுக்கு பேர் என்ன பேருனா இன்ஃபினிட்டி அரித்மெட்டிக் சீரீஸ். புரிஞ்சிருச்சா? ரொம்ப ஈஸியா சொல்லலாம். சீக்வன்ஸ்னா பிளஸ் சம்மேஷன் ஆஃப் சீக்வன்ஸ் இஸ் கால்ட் சீரீஸ். அது ஒரு காமன் சென்ஸ் புரிஞ்சிருச்சு. அதுல எப்ப ஃபினைட் சீக்வன்ஸுக்கு பிளஸ் போட்டீங்கன்னா அதுக்கு ஃபினைட் சீரீஸ்னு சொல்லுவாங்க. இன்ஃபினிட்டிக்கு போட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி சீரீஸ்னு சொல்லுவாங்க. சோ இப்ப காமனா இந்த டெஃபினேஷன் வந்து அரித்மெட்டிக் சீரீஸ்க்குள்ள டெஃபினேஷன் உங்களுக்கு பிளாக் போர்ட்ல வருது. அரித்மெட்டிக் சீரீஸ் இஸ் a sum of arithmetic sequence அல்லது when the element, அதாவது என்ன சொல்றாங்க, சீரீஸ்ங்கிறது அரித்மெட்டிக் சீக்வன்ஸோட சம் கூடுதல் அப்படின்னு அர்த்தம். அல்லது ரெண்டாவது விதமா எப்படி டெஃபினேஷன் கொடுக்கலாம், when the elements in the AP are connected by positive or negative signs it's called
arithmetic series. Okay. இப்போ அதுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். உங்க புக்ல எக்ஸாம்பிள் நம்பர் 2.116ல பேஜ் நம்பர் இங்கிலீஷ் மீடியம் புக்ல 59ல ஒரு புக் இது கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் தி சம் ஆஃப் அரித்மெட்டிக் சீரிஸ் 5 + 11 + 17 + 95 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது பார்க்கறது முன்னாடி இங்க ஒரு ஃபார்முலா, 2 ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அதை மாத்திரம் பார்த்துட்டு இந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்க்கலாம். Okay, formulas in arithmetic series. Arithmetic series. கூட்டு தொடர்கள்ல உள்ள ஃபார்முலா. ஓகே, வேற ஒண்ணும் இல்ல. கூடுதல் அப்படிங்கறத சம்னு சொல்லுவாங்கன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதை வந்து SN அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன பேருன்னா n உறுப்புகளின் கூடுதல். சில எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 4 உறுப்பு இருக்கு, 4 உறுப்புகளின் கூடுதல்னா S4 னு சொல்லி போடணும். அதான் n உறுப்புகளின் கூடுதல். summation of n elements equal to n/2 a plus l அப்படின்னு வந்து போடுவாங்க. மெயினா உங்களுக்கு என்ன தெரியும்னா, இப்படி ஃபார்முலா போட்டா அது இங்கிலீஷ் லெட்டர் என்னென்ன மீன் தெரியும். என்னன்னா என்னது, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஏனா ஃபர்ஸ்ட் உறுப்பு, எல்னா லாஸ்ட் உறுப்பு, அவ்வளவுதான். இந்த மூணையும் எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் லெசன் கிடைச்சு போச்சு. சில கணக்குல உங்களுக்கு என்ன இருக்காதுன்னா எல் வந்து டைரக்டா இருக்காது. அப்ப அதுக்கு ஒரு ஃபார்முலா, எல் வேணா தனியா கண்டுபிடிச்சு, எல் கண்டுபிடிக்க ஃபார்முலா இருந்து a + n - 1 d ன்னு சொல்லி அந்த ஃபார்முலாவே போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். இல்ல அந்த ஃபார்முலா இதுல தூக்கி தனியா என்ன செய்யலாம், சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? அதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா n/2 a plus எல்லுக்கு பதிலா a plus n - 1 d. அப்ப 2a ன்னு ஆயிரும். இந்த a கூட இன்னொரு a வந்துச்சுன்னா 2a × n - 1 d. சோ சம்மேஷன் கண்டுபிடிக்க நமக்கு 2 ஃபார்முலா இருக்கு. Sn = n/2 a plus l or Sn = n/2 2a plus n - 1 d. இது எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணனா ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான் அப்படினாலும், if last term l வந்து is given அப்படினா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. லாஸ்ட் term கொடுக்கல அப்படினா l not given, அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. சோ நம்ம ஆல்ரெடி ஒரு 3 ஃபார்முலா AP ல படிச்சிருக்கோம். சோ அதோட இந்த 2 ஃபார்முலா டோட்டலா 5 ஃபார்முலா தான் நம்ம AP க்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அண்ட் அரித்மெட்டிக் சீரிஸ்க்கு படிக்க போறோம். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரே ஒரு கணக்கு உங்க புக்ல பேஜ் நம்பர் 59 இங்கிலீஷ் மீடியம் புக்ல பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி சம் ஆஃப் அரித்மெட்டிக் சீரிஸ் 5 + 11 + 17 + up to 95. இத வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ given you have to find 5 + 11 + 17 + up to 95. இந்த ஆன்சர் தான் நீங்க வந்து இப்ப கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ நமக்கு என்ன, இது பிளஸ் கொடுத்தனாமே சம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். சோ கொடுத்திருக்க கணக்கு இப்போதைக்கு நமக்கு என்ன தெரியும், அரித்மெட்டிக் சீரிஸ் பாத்துக்கிறதுனா இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்னு சொல்லிருங்க. ஆனா பப்ளிக் எக்ஸாம்ல உங்களுக்கு ஜெனரலா ஒரு क्वेश्चन கொடுத்தாங்கன்னா அது ஏபியா ஜிபியான்னு கண்டுபிடிக்கவே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சோ அதனால நீங்க என்ன செய்யணும், இது ஏபின்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் மனசுக்குள்ள. எஸ் 6 - 11 கூட்டினா 17. சோ இப்படி 6 கூட்டிட்டு போறதுனால இது வந்து ஏபி அப்படின்னு. ஏபில சம் கண்டுபிடிக்க 2 ஃபார்முலா. எஸ்என் வந்து லாஸ்ட் டைம் கொடுத்தா ஒரு ஃபார்முலா, லாஸ்ட் டைம் கொடுக்கலன்னு அவங்க ஃபார்முலா. எல் கொடுத்திருக்காங்களா, கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டைம் கொடுத்திருக்காங்க. அதாவது ஏ வந்து 5, எல் வந்து எவ்வளவு 95 கொடுத்திருக்காங்க. நமக்கு ஃபார்முலா என்னது, Sn = n/2 a plus n. நமக்கு தேவையானது எல்லாம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபார்முலாவுக்கு ஏ தேவை இருக்கு, எல் தேவை இருக்கு, n தேவை இருக்காங்கன்னா இல்ல. ஆனா n கண்டுபிடிக்க தெரியும். n கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா நமக்கு படிச்சிருக்கோம், l - a/d + 1. சோ இத கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சதுல போட்டீங்கன்னா ஆன்சர். சோ l தெரியும், a தெரியும். இதே கணக்குல d நீங்க எடுத்துடலாம். d என்னது, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் = 6. சோ l தெரியும், a தெரியும், d தெரியும். இந்த மூணையும் போட்டீங்கன்னா உங்க n தெரியும். n போட்டீங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான். இது உங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்த சைடு செய்யலாம். சோ n = l - a/d + 1. l எவ்வளவு 95, a 5, d 6 + 1. so 95 - 5 90/6 + 1. 90 இதை வச்சு இது கொடுத்தீங்கன்னா 15 × 6 you will get 90.
ஸோ 15 plus 1 is equal to 16. ஸோ இதான் உங்களுக்கு என்னன்னா n கிடைச்சிருச்சு. ஸோ என்ன தூக்கி போட்டா sn கிடைச்சிரும். ஸோ sn equal to sn கூட போடாண்டா n-க்கு பதிலா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 16 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ s16 அப்படின்னா மீனிங் என்ன ஃபர்ஸ்ட் 16 எலிமெண்டோட சம்மேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ s16 equal to 16/2 into a எவ்வளவு 5, l எவ்வளவு 95. ஸோ 16/2 8, 9 into 100. ஸோ 8 into 100 800. ஸோ இதான் வந்து உங்களுக்கு s16. ஸோ உங்களுக்கு தேவையான ஆன்சர் இதான். இதெல்லாம் சம் பண்ணு, இதெல்லாம் சம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. சம் பண்ணி ஆன்சர் வந்தா you will get answer 800. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஸ்னா பார்க்கலாம். ஸோ நம்ம 3 டாபிக் முடிச்சாச்சு. இன்ட்ரோடக்ஷன், ஏபி அண்ட் அரித்மெட்டிக் சீரீஸ் 3 பார்த்தாச்சு. இப்போ 4th டாபிக் வந்து ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் ஆர் ஜியாமெட்ரிக் சீக்வன்ஸ். தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பெருக்கு தொடர் வரிசை ஆர் பெருக்கு விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பெருக்கு தொடர் விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாளில் எந்த டேமையும் பொதுவாக நம்ம என்ன சொல்லலாம்னா ஜிபின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண போற ஜிபி அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைச்சுக்கணும்னா ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அல்லது ஜியாமெட்ரிக் சீக்வன்ஸ். தமிழ்ல வந்து பெருக்கு தொடர் வரிசை அல்லது பெருக்கு தொடர் விருத்தி. இந்த நாளில் எல்லா டைமும் காமனா சொல்ல போறதுதான் ஜிபி அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு சீக்வன்ஸ் கொடுக்க போறேன். 2 4 8 16. இத பாருங்க, இது ஒரு சீக்வன்ஸ். என்ன ஆயிருக்குன்னா டபுள் ஆகிட்டு போகுது. 2 4 ஆகுது, 4 8 ஆகுது, 8 ஸோ ஒரு ஸ்பெசிபிக் ரூல் இருக்கிறதுனால இட் இஸ் a சீக்வன்ஸ் சொல்லிடலாம். ஏபின்னு சொல்லலாமா? கொஸ்டின் நம்பர் 1 ஏபி. நம்ம ஏபி பார்த்துட்டோம். ஏபின்னு சொல்லலாமா? ஏபின்னா எப்படி இருக்கணும்? காமன் நம்பர் ஆடோ அல்லது சப்ராக்டோ ஆகிட்டு போய்கிட்டு இருக்கும். இங்க ஆட் ஆகுது, அங்க 2 கூடுது, அடுத்ததுல 4 கூடுது, அடுத்தது 8 கூடுது. ஸோ கண்டிப்பா இது ஏபி கிடையாது. அப்ப இது என்னன்னா இதுக்கு பேரு ஜிபி. ஜிபினா என்ன மீனிங் கொடுக்க போறேன்னா ஏதோ ஒரு காமன் நம்பர் மல்டிபிள் ஆகிக்கிட்டே போகுது பாருங்க. 2ஓட 2 பெருக்குனா 4, அதே 2 கொண்டு பெருக்குனா அடுத்தது. ஸோ எந்த இடத்துலயும் ஒரு டேம அதோட ஒரு காமன் நம்பரால பெருக்குனா நெக்ஸ்ட் டைம் வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதனால இதுக்கு பேர் என்ன பேரு ஜிபி, ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். 2 1 1/2 1/4. இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க. 2 ஒன்னா இருக்கு, 1 அரையா இருக்கு, அரை காலா இருக்கு. அப்ப என்ன இருக்கு? பாதி பாதியா போய்கிட்டு இருக்கு. டபுள் ஆன மணிக்கு இங்க என்ன இது பாதி பாதியா ஆகுது. அப்போ இதுக்கு பேர் என்ன? இங்க என்ன நடந்திருக்குன்னா ஏதோ சம்திங் வந்து ஒரு ஜெனரல் கண்டிஷன் இங்க அப்ளை ஆயிருக்கு. என்ன கண்டிஷன்? ஆஃபா குறைஞ்சிட்டு போகுது. ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ஆஃப் எடுத்தா செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் ஆஃப் எடுத்தா தேர்ட் எலிமெண்ட், ஆஃப்ல பாதி குவார்டர்ல பாதி இன்னும் அப்படியே என்ன செய்யும் போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்க ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் அப்ளை ஆகுதுனால இது ஒரு சீக்வன்ஸ். ஆனா இதையும் நான் என்ன சொல்ல போறேன்? ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அதான் சொல்ல போறேன். பிகாஸ் இங்க என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு நம்பரோட அடுத்த நம்பர் கிடைக்கும் போது 2ஆல டிவிஷன் ஆகுது. 2ஆல 2 டிவைட் பண்ணா 1, 1ஆல 2 டிவைட் பண்ணா 1/2, 1/2 2ஆல டிவைட் பண்ணா 1/4. ஸோ ஒரு காமன் நம்பர் டிவைட் ஆகுதா? அப்ப இதையும் நான் என்ன சொல்ல போறேன்னா ஜிபின்னு சொல்ல போறேன். நம்ம ஜிபிக்கு ஜெனரல் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா in a sequence, black board உங்க டெஃபினிஷன் வருது பாருங்க. in a sequence if the ratio between every term and its preceding term is same then it is GP. இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்னாக்கா a geometric sequence goes from one term to next term by always multiplying or dividing the same value. So இந்த செகண்ட் டெஃபினிஷன் உங்களுக்கு அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன். goes from one term to ஒரு termல இருந்து next termக்கு எப்படி போகுதான்? சேம் வேல்யூவால மல்டிபிளோ அல்லது டிவைடோ ஆகிட்டு போகுது. So this is called geometric sequence or geometric progression, GPன்னு சொல்லுவாங்க. இதுலயும் நம்ம இன்னொரு விதமா சொல்லலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது எண்டே இல்லாம போறதுனால இதுக்கு பேரு இன்ஃபினைட் ஜிபி அப்படின்னு சொல்லலாம். இத வந்து இதுல எண்ட் ஆயிருச்சு அப்படின்னா இதுல வந்து முடிஞ்சிருச்சுன்னா ஃபினைட் ஜிபி அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த இதுல வந்து சில ஜெனரல் டேர்ம் வந்து நம்ம பார்க்கலாம். இது எக்ஸாம்பிள் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க, இது எக்ஸாம்பிள் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க.
என்னெல்லாம் பார்க்கலாம்னா ஏபியில சொன்ன மாதிரி தான். ஏபியில இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் உள்ளது என்னதெல்லாம் எடுத்துறதுலாமா? ஃபர்ஸ்ட் டேம் எப்பவுமே என்னன்னு சொல்லுவாங்க? ஏன்னு சொல்லுவாங்க, அதை 2ன்னு சொல்லலாம். செகண்ட் இங்க ஒரு காமனா ஒரு இது என்ன ஆகுது? காமனா ஒரு டேம் என்ன ஆகுது? ஆடோ மல்டிபிள் ஆகலாம், ஆடோ மைனஸ் ஆகல. இங்க என்ன ஆகுதுன்னா மல்டிபிளோ டிவைடோ ஆகுது. அந்த காமன் நம்பருக்கு பேர் என்ன பேருன்னா ரேஷியோ, காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆர்னு சொல்லுவாங்க, ஆர்னு சொல்லுவாங்க. ஆர் என்னன்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள பொறுத்த மட்டுக்கும் நம்பர் 2, அதாவது செகண்ட் டேம் பை ஃபர்ஸ்ட் டேம் அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ செகண்ட் டேம் என்னது 4, ஃபர்ஸ்ட் டேம் 2, ஆன்சர் என்னது 2. இது செகண்ட் டேம் பை ஃபர்ஸ்ட் டேம் தான் போடணுமா? கிடையாது. எனி டேம் மைனஸ் ப்ரீவியஸ் டேம் நீ ஏபியில் சொன்ன மாதிரி இங்க எனி டேம் பை ப்ரீவியஸ் டேம். அதனால இதுக்கு பேரு ரேஷியோ, காமன் ரேஷியோ. யாருங்கிறது? காமன் ரேஷியோ. 8/4 நீங்க எடுத்தாலும், அதாவது தேர்ட் டேம் பை செகண்ட் டேம் எடுத்தாலும் ஆன்சர் உங்களுக்கு 2 தான். ஸோ இந்த ஜிபியில் ஒரு 2 எக்ஸாம்பிள் மாத்திரம் கொடுத்தா உங்களுக்கு அதுல இருந்து என்னெல்லாம் எடுத்துறது தெரியுதான்னு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3, 6, 12, 24. ஸோ கடகடன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டேம் அப்படின்னா என்ன அர்த்தம்? டேம் 1ன்னு அர்த்தம். அதை ஏன்னு சொல்லலாம். இங்க என்னது 3. ஸோ அங்க T1 ஃபர்ஸ்ட் டேம் என்னதான் இருக்கு? A = 3ன்னு இருக்கு. செகண்ட் டேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா A இன்ட்டு காமன் ரேஷியோ, முதல் உறுப்போட ஃபர்ஸ்ட் டேமோட காமன் ரேஷியோ மல்டிபிள் பண்ணிட்டா உங்களுக்கு செகண்ட் கிடைச்சிருது. காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்குது? ரொம்ப ஈஸியா நம்ம பார்த்தோம். காமன் ரேஷியோ ஈக்குவல் செகண்ட் டேம் பை ஃபர்ஸ்ட் டேம் ஆர் எனி டேம் பை ப்ரீவியஸ் டேம். எனி டேம் பை ப்ரீவியஸ் டேம் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு டேம் எடுத்துக்கோங்க, அதோட ப்ரீவியஸ் டேம். ஃபார் எக்ஸாம்பிள் 12 எடுத்துக்கிட்டேன். 12 பை அதோட ப்ரீவியஸ் டேம் எவ்வளவு? 6 = 2. நீங்க இந்த ரூலை எதுக்கு அப்ளை பண்ணாலும் ஒரே ஆன்சர் கிடைக்கணும். அப்படின்னா தான் அது ஜிபி. ஃபார் எக்ஸாம்பிள் 24 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 24ஓட ப்ரீவியஸ் டேம் எவ்வளவு? 12. இதுக்கு ஆன்சர் என்னதான்? 2 தான் வரணும். ஸோ இப்படி ஒரு ரூலை ஒபே பண்ணா தான் இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஜிபின்னு சொல்லலாம், ஜிபின்னு சொல்ல முடியாது. இப்ப இது ஜிபி தான். ஸோ அங்க T2 = A × R. A எவ்வளவு? 3. R எவ்வளவு? 2 = 6. வந்ததா? கரெக்டா வந்திருக்கா? ஸோ ஏங்கிறது T1ங்கிறது 3, T2ங்கிறது 6 AR, T3ங்கிறது ARஓட செகண்ட் டேமோட இன்னொரு ஒரு ஆரை வந்து பெருக்கணும். அப்ப ARஓட ஒரு ஆரை பெருக்கணும் AR² = எவ்வளவுனா 12. இப்ப நல்லா பாத்தீங்கன்னா T4ங்கிறது என்னதான் இருக்கும்னா AR³ வந்து இருக்கும். அதோட இது என்னன்னாக்கா 24. இப்படி காமனா பாருங்க, எந்த ஒரு டேம் எடுத்தாலும் இந்த பவர் மாத்திரம் ஒண்ணு என்ன இருக்கு? கம்மியாகிக்கிட்டே வருது. பவர் மாத்திரம் ஒண்ணு கம்மியாகிக்கிட்டே வருது. அதே மாதிரி இப்ப T5 நீங்க போட்டீங்கன்னா அது AR⁴ இருக்கும். ஆனா அங்க 4 டேம் தான் இருக்கிறதுனால இந்த டேம் நமக்கு தேவையில்லை. சோ இதை வச்சு நான் காமலா ஒரு nth டேமுக்கு டெஃபினேஷன் கொடுக்க போறேன். அது என்னன்னாக்கா Tn என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா T4னா AR⁴ ஓட ஒன்ன கம்மி பண்ணணும். T3னா AR⁴ ஓட ஒன்ன கம்மி பண்ணணும். அப்ப என்னன்னா AR⁴ என்னோட ஒரு இதை வந்து கம்மி பண்ணணும். சோ இதான் ஒரு ஃபார்முலா. அங்க Tnக்கு ஒரு ஃபார்முலா படிச்சோம். A + n - 1 ன்னு AP ல படிச்சோம். இங்க Tn GP ல Tn அதே டேர்ம படிக்கும். ஆனா ஃபார்முலா வித்தியாசம். AR⁴n - 1. ஓகே, அடுத்து வந்து ஜிபியோட ஜெனரல் ஃபார்முலாட்லாம் என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். சில ஃபார்முலாஸ் இன் ஜிபி, ஃபார்முலாஸ் இன் ஜிபி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஏபில என்ன பார்த்தோம்? ஏபியோட ஜெனரல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஜிபியோட ஜெனரல் ஃபார்ம் என்னது? ஜிபியோட ஜெனரல் ஃபார்ம் என்னது? A AR AR² அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். A AR AR². வேற ஜிபில என்ன இருக்குன்னா nth டேம்ங்கிறது இருக்கு. Tn = AR⁴n - 1. ஜிபியை பொறுத்த மட்டும் இந்த 2 ஃபார்முலா தான். வேற எதுவும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்யலாம்? உங்க புக்ல 2.12 எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 53ல உள்ள எக்ஸாம்பிள பார்க்கலாம்.
ஸோ அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் பார்த்துட்டோம், ஜியாமெட்ரிக் அரித்மெட்டிக் சீரீஸ் அண்ட் ஜியாமெட்ரிக் சீக்வன்ஸ் பார்த்தாச்சு. ஜியாமெட்ரிக் சீக்வன்ஸ்ல எக்ஸாம்பிளா வந்து 2.12 பேஜ் நம்பர் 53 இங்கிலீஷ் மீடியம் புக்ல ஒரு ப்ராப்ளம் ரீட் பண்ண போறேன். The number of bacteria in the certain culture doubles every hour. If there were 30 bacteria present in the culture initially, how many bacteria will be present at the end of 14th hour? So அந்த ப்ராப்ளம் தமிழ் அப்படியே சொல்ல போறேன். ஒரு கல்ச்சர் டெஸ்ட்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னா பாக்டீரியாவோட கவுண்ட் வந்து மெஷர் பண்றாங்க. எப்படி மெஷர் பண்றாங்கன்னா அந்த பாக்டீரியா என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு ஆருக்கும் டபுள் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க டெஸ்ட் பண்ணும்போது 30 பாக்டீரியா வந்து அதுல வந்து இனிஷியலா வந்து இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆர்ஸும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது என்ன ஆகுதுன்னா அப்படியே டபுள் ஆகுது. கொஸ்டின் என்னன்னா 14th hour எண்டுல 14th hour எண்டுல எவ்வளவு பாக்டீரியா வந்து இருக்கும். ஸோ நான் அப்ளை சொன்ன மாதிரி ஒரு பிராக்டிக்கல் சிச்சுவேஷனை மேத்தமெட்டிக்கல் சிச்சுவேஷனை நம்ம மாத்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஃபர்ஸ்ட் எவ்வளவு பாக்டீரியா இருக்குன்னா 30 பாக்டீரியா இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆரும் அப்படியே டபுள் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஆறு டபுள் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆர் இது வந்து 0th hour, இது வந்து நீ 0 hourன்னு நினைச்சுக்கணும். ஆரம்பம் ஒரு ஹவர் கழிச்ச உடனே இது என்னதான் மாறுதான் 60 மாறுது. ஸோ ஒரு ஹவர் கழிச்ச உடனே அடுத்து செகண்ட் ஹவர்ல இது என்னதான் மாறுதான், செகண்ட் ஹவர்ல இதோட டபுள் எவ்வளவு 120. இப்படியே போய்கிட்டே இருக்கு. கொஸ்டின் என்னன்னா 14th hourல எவ்வளவு பாக்டீரியா இருக்கும், இதான் கொஸ்டின். 14th hourல இது எவ்வளவு பாக்டீரியா இருக்கும், கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்ப இத பாத்தீங்கன்னா இது ஒரு சீக்வன்ஸ், ஏதோ ஒரு ஜெனரல் ரூல் படி இது என்ன ஆகிட்டு இந்த சீக்வன்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. ஒரு டேம் போகும்போது ஒரு ஜெனரல் ரூல் வந்து அப்ளை ஆகுது. என்ன ரூல் அப்ளை ஆகுது? டபுள்ங்க ஒரு ரூல் வந்து அப்ளை ஆகுது. எப்போ ஒரு காமன் நம்பர் மல்டிபிள் ஆகுதோ அப்ப அதை என்ன செய்யலாம், ஜிபின்னு சொல்லலாம். இங்க காமன் நம்பர் எது மல்டிபிள் ஆகுது, நம்பர் 2. 30யோட 2 மல்டிபிள் பண்ணா 60, 60யோட 2 மல்டிபிள் பண்ணா 120. சோ இது என்னது, ஒரு ஜிபி. ஓகே, இது ஜிபின்னு கண்டுபிடிச்சிட்டோம். why this is GP? Because second term by first term எவ்வளவு 2. அதே மாதிரி third term by second term பாத்தீங்கன்னா 2. இப்ப எப்படி வந்து செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்மும் தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம் ஈக்குவலா வந்துச்சோ அப்ப அது என்னது, ஜிபி. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 14th hour எண்டுல என்ன எவ்வளவு பாக்டீரியா அந்த இடத்துல எவ்வளவு கவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா அதை கன்வெர்ட் பண்ணி என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த இடத்துல உள்ள எலிமெண்ட் என்ன, அந்த இடம் எத்தனாவது இடம், 14வது இடமான்னு கேட்டேன். கிடையாது, இட்ஸ் நாட் a 14th place. ஏன்னா நம்ம 1ல ஆரம்பிச்சிருந்தா இது 14வது பிளேஸ். ஆரம்பிச்சது எதுல, 0ல ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப இந்த இடம் உண்மையிலேயே 14th hour எண்டுல அப்படின்னு கேட்டா இது எத்தனாவது இடம்னா 15வது இடம். திஸ் இஸ் கால்ட் 15th பொசிஷன். 15th பொசிஷன் என்ன, கொஸ்டின் வந்து 15th பொசிஷன் என்ன, இந்த ஜிபில 15th பொசிஷன் என்னங்கிறதுதான் மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின். சோ அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். 15th பொசிஷன் அதாவது நீங்க என்னன்னா கண்டுபிடிக்க வேண்டியது T14 கிடையாது, T15, பிகாஸ் 0ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது T1 T2 அப்படியே போட்டீங்கன்னா இது எவ்வளவு T15 இருக்கும். சோ T15 நமக்கு TN-க்குள்ள ஃபார்முலா என்ன கொடுத்திருக்கோம், ஜிபில கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தோம், AR பவர் n-1. AR பவர் இங்க எத்தனை இருக்கோ அதுல இருந்து ஒண்ணு குறைச்சுக்கணும், 14. நீங்க வேணா ஃபார்முலா என்ன வச்சிருக்கீங்க, சின்ஸ் இதுக்கு பேர் சின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுல இருந்து இதை போட்டேன்னு சொல்லணும். சின்ஸ் நமக்கு என்ன தெரியும், Tn = AR பவர் n-1 அப்படிங்கிற ஃபார்முலா இப்பதான் பார்த்தோம். அந்த ஃபார்முலா வச்சுதான் இது போட்டிருக்காங்க. சோ A எவ்வளவு 30, R எவ்வளவு 2 பவர் 14. இதுக்கு நீ ஆன்சர் கண்டுபிடிச்சு போடலாம். உங்க புக்ல என்ன செய்தாங்க அப்படியே கூட போட்டிருந்தாங்க, பிகாஸ் உங்களுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. சோ நீங்க இதுக்காக வந்து டைம் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்ல, இதை இப்படியே இதை முடிச்சா கூட ஆன்சர் கரெக்ட் தான். பட் நீங்க T15 சொல்லி முடிக்க கூடாது. ப்ராப்ளத்துல என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோம் அந்த ஆன்சர் போடணும். அந்த ஆன்சர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், how many bacteria will be present at the end of 14th hour, அந்த வார்த்தையை நீ எழுதணும். number of bacteria after 14 hour அப்படின்னு சொல்லி எழுதி இந்த 30 into நீ வேணா கால்குலேட்டர் யூஸ் பண்ண வேண்டாங்கிறதுனால இந்த ஆன்சர் நீ அப்படியே போட்டுடலாம். நீ வந்து 2க்கு பவர் 14 பவர் எடுத்து அதை திரும்ப 30 மல்டிபிள் பண்ணா இவ்வளவு பெருசு வரும். ஸோ அவ்வளவு பெருசுக்கு டைம் என்ன செய்யக்கூடாது, ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லைன்னு இந்த ஆன்சர் நீ இப்படியே முடிச்சாலும் யூ வில் கெட்
கரெக்ட் மார்க். சோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம், ஏபி பார்த்தாச்சு, அரித்மெட்டிக் சீரிஸ் பார்த்தாச்சு, ஜியாமெட்ரிக் ஜிபி பார்த்தாச்சு. இப்போ வந்து ஜியாமெட்ரிக் சீரிஸ் 5th சாப்டர் வந்து பார்க்க போறோம். ஜியாமெட்ரிக் சீரிஸ் இதுக்கு எந்த ஜெனரல் நோட்டேஷன் கிடையாது. ஜிபின்னு சொன்னா ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் தான், ஜியாமெட்ரிக் சீரிஸ் கிடையாது. ஸோ இதுக்கு ஷார்ட் டைம் எதுவுமே கிடையாது. நீங்க ஜியாமெட்ரிக் சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சீரிஸ்னாலுமே என்ன, ஒரு சீக்வன்ஸ்ல பிளஸ்ஸோ மைனஸோ ஆட் பண்ணா அதுக்கு பேர் என்ன பேரு, சீரிஸ்னு சொல்லுவாங்க. அப்ப ஜியாமெட்ரிக் சீக்வன்ஸ்ல பிளஸ்ஸோ மைனஸோ ஆட் பண்ணிட்டுனா அதுக்கு பேர் என்ன பேரு, ஜியாமெட்ரிக் சீரிஸ். சோ அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம சிலது பார்க்கலாம். 3 9 27 81. இப்ப இதுக்கு பேர் என்ன பேருனா ஜிபி. பிகாஸ் 3ங்க நம்பர் மல்டிபிள் ஆகிக்கிட்டே போகுது. அப்ப இது வந்து ஜிபின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஜிபில இது என்னது, ஃபினைட் ஜிபின்னு சொல்லுவாங்க. ஃபினைட் அதாவது முடிஞ்சிருது, 81 முடிஞ்சது. எல்லா இடத்துலயும் பாருங்க ஃபினைட் இன்ஃபினைட் வந்துகிட்டு இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, ஃபினைட்னா எண்ட் ஆயிடுச்சுன்னா ஃபினைட், எண்ட் ஆகாம போய்கிட்டு இருந்துச்சு இன்ஃபினிட். அது எந்த இதுனாலும் சொல்லலாம், வெறும் சீக்வன்ஸ்னாலும் சரிதான், ஏபினாலும் சரிதான், ஜிபினாலும் சரிதான், அரித்மெட்டிக் சீரிஸ்னாலும் ஜியாமெட்ரிக் சீரிஸ்னாலும் சரிதான். எண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேரு ஃபினைட், எண்ட் ஆகாம போச்சுன்னா அதுக்கு பேரு இன்ஃபினைட். சரி, இது வந்து என்ன சொல்லியாச்சு, இது ஜிபின்னு சொல்லியாச்சு. நமக்கு என்ன தேவை, ஜியாமெட்ரிக் சீரிஸ். வேற ஒண்ணும் கிடையாது, ஜஸ்ட் ஆட் பிளஸ் பிளஸ் பிளஸ். சோ ஒரு சீக்வன்ஸ்ல ஜிபில பிளஸ் எல்லாம் ஆட் பண்ணா அது என்னதான் மாறிடுதுன்னா ஜியாமெட்ரிக் சீரிஸா மாறிடுது. ஜியாமெட்ரிக் சீரிஸா வந்து மாறிடுது. அதுவும் இது ஃபினைட்டா இருக்கிறதுனால இதுக்கு பேரு ஃபினைட் ஜியாமெட்ரிக் சீரிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 1 2 4 8 போய்கிட்டே இருக்கு. இது என்னது, இது ஒரு ஜிபி. பிகாஸ் 2 வந்து மல்டிபிள் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனா இது எப்படிப்பட்ட ஜிபி, ஃபினைட் சாரி இன்ஃபினைட் ஜிபி. வை, இங்க பாருங்க முடியாம டாட் வச்சு விட்டுருக்க பாருங்க, அதனால இது இன்ஃபினைட் ஜிபி. முடிவிலின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இதோட கரஸ்பாண்டிங் சீரிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 1 + 2 + 4 + 8 போய்கிட்டே இருக்கும். சோ எப்ப வந்து ஒரு சீக்வன்ஸ்ல பிளஸ்ஸோ மைனஸோ ஆட் பண்ணிட்டு அது என்ன மாறிடுது, சீரிஸா மாறிடுது. அப்ப இதுக்கு என்ன பேரு, இன்ஃபினைட் ஜியாமெட்ரிக் சீரிஸ்னு சொல்லணும். இதுக்கு பேர் எப்படி, ஜியாமெட்ரிக். இங்க பாருங்க ஃபினைட் ஜியாமெட்ரிக் சீரிஸ், இன்ஃபினைட் ஜியாமெட்ரிக் சீரிஸ். சோ ஜியாமெட்ரிக் சீக்வன்ஸுக்கும் சீரிஸ்க்கு எப்படி டிஃபரன்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு சில ஃபார்முலா, இந்த சம்மேஷன் இங்க பாருங்க, இப்படி சம் போட்டல, அப்போ சம் கூட்டுறதுக்கு என்ன ஃபார்முலா, இப்ப இதெல்லாம் கூட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3 + 9 எவ்வளவு, 12. 12 × 27, 12 × 27 you will get 29, 39, 49, 49 81. சோ இது பாருங்க 4 எலிமெண்ட் கூட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டம். சோ நிறைய எலிமெண்ட் இருந்தா கூட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. எதுக்கு, எஸ்என் கண்டுபிடிச்சமே, ஏபில எஸ்என் சம்மேஷன் கண்டுபிடிக்க, அதே மாதிரி ஜிபிலையும் சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை அந்த இடத்துல எழுத போறேன். உங்களுக்கு எல்லாமே இந்த ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே பின்னாடி பிளாக் ஸ்கிரீன்ல சம்மரியில உங்களுக்கு வரும். சோ என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கிளியர் இல்லைனாலும் you will get a clear idea while showing the summary. So Sn க்கு ஃபார்முலா Sn equal to a into r power n minus 1 by r minus 1. இது எந்த கண்டிஷன்னா, எப்போ உங்களுக்கு Sn கண்டுபிடிச்சோனாலும் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிங்க, கொடுத்திருக்கிறது ஜிபியான்னு வெரிஃபை பண்ணுங்க. ஜிபின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்ப அதோட சம் கண்டுபிடிக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் கண்டுபிடிக்கிறது வழி என்னது, ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிங்கன்னா, ஜிபியில் செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஆர் கிடைச்சிரும். ஆரோட வேல்யூ வந்து 1 விட பெருசா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. 1 விட பெருசா இருந்தா எஸ்எனுக்கு வந்து இது எஸ்எனுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. a இன்டு இங்க பாருங்க 1 முன்னாடி இருக்கு, அப்படியே மாறி இருக்கும். r பவர் n கீழே அதே தான் 1 மைனஸ் r. இது எப்பன்னா r வந்து 1 விட சிறுசா இருந்துச்சுன்னா, சோ நீ r கண்டுபிடிக்க போற, sn கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் r கண்டுபிடிக்கணும். r ஓட வேல்யூ என்ன வருதோ அதை பொறுத்து sn என்ன செய்யுது, ஃபார்முலா மாறுது. இன்னொரு ஃபார்முலா இருக்கு, sn ஈக்குவல் டு na ன்னு இருக்கு. அது எப்பன்னா r ஈக்குவல் டு 1. r equal to 1 என்ன அர்த்தம், எப்போ r equal to 1 கிடைக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க, 5 5 5
5. ஓகே, ஸோ 5 5 5 இதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல ஆர் பாத்தீங்கன்னா 1 மீன் செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம், எதை எடுத்தாலும் என்னதான் வரப்போகுது 5/5 5/5. அப்போ ஒரே நம்பர் அதே நம்பர் டிவைட் பண்ணும்போது 1. ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தாங்கன்னா இதோட சம்மேஷனுக்கு ஃபார்முலா Sn ஈக்குவல் டு NA, R ஈக்குவல் டு 1 இருக்கும்போது Sn ஈக்குவல் டு NA. ஸோ பாருங்க Sn சம் கண்டுபிடிக்க எத்தனை ஃபார்முலா இருக்கு பாருங்க, R ஓட வேல்யூவை பொறுத்து மாறுது. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிபில சம்மேஷன் வந்து இன்ஃபினைட் ஜிபிக்கு எப்படி ஒரு சம்மேஷன் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1/2 1/4 இப்படியே போய்கிட்டு இருக்கு பாருங்க. ஒண்ணு வந்து அரை ஆகுது, அரை கால் ஆகுது, ஆஃப் என்ன இருக்கு கம்மியாகிட்டே போகுது ஜிபி. இதோட சம்மேஷன் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ஜிபியோட கம்மேஷன். அந்த ஜிபி முடிஞ்சிருக்கானா முடியல, இந்த ஜிபி முடிஞ்சிருக்கானா முடியல. ஆனா அப்படிப்பட்ட ஜிபிக்கு நீங்க கண்டுபிடிக்கலாம். அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா இருக்கு, எஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. இன்ஃபினிட்டினா எண் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு, போய்கிட்டே இருக்கு. எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு A டிவைடட் பை 1 - R. ஆனா அந்த ஆரோட வேல்யூ கண்டிப்பா இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா தான் எஸ் இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கும். எந்த ரேஞ்சுனா -1 விட R வந்து பெருசா இருக்கணும், 1 விட சிறுசா இருக்கணும். -1 விட R வந்து பெருசா இருக்கணும், 1 விட R சிறுசா இருக்கணும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, 1 விட இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கு, சிறுசா இருக்கு. R வந்து 1 விட சிறுசா இருக்கறனால S இன்ஃபினிட்டி ஃபார்முலா அப்ளை பண்ணி Sn கண்டுபிடிக்கலாம். சோ ஜிபியை பொறுத்த முடியும் Sn க்கு 4 ஃபார்முலா. Sn R விட 1 பெருசா இருந்துச்சுன்னா, Sn R விட 1 சிறுசா இருந்துச்சுன்னா, Sn R = 1 இருந்துச்சுன்னா, லாஸ்ட் இன்ஃபினிட்டி சீரிஸா இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா. சோ இந்த 4 ஃபார்முலாவும் ஜிபில சம்மேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள ஃபார்முலாஸ். சோ இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்க புக்ல இருக்கிற எக்ஸாம்பிளா இப்ப பார்க்கலாம். So geometric seriesல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் நம்பர் 2.28, பேஜ் நம்பர் 66ல இங்கிலீஷ் மீடியம் புக்ல இருக்கு. An organization plans to plant saplings in 25 streets in a town in such a way that 1 sapling for first street and 2 for second street and 4 for third street and 8 for fourth street and so on. How many saplings are needed to complete the work? So அந்த ப்ராப்ளத்தை நான் அப்படியே தமிழ்ல சொல்ல போறேன். ஒரு ஒரு இடத்துல வந்து 25 ஸ்ட்ரீட் இருக்கு. ஒவ்வொரு ஸ்ட்ரீட் அவங்க இந்த ஸ்ட்ரீட்ல வந்து மரக்கன்றுகள் நடலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு மரக்கன்று வைக்காங்க, ரெண்டாவது ஸ்ட்ரீட்ல அதோட டபுள் 1ஓட டபுள் 2, மூணாவது ஸ்ட்ரீட்ல அதோட டபுள் 4 வைக்காங்க, நாலாவது ஸ்ட்ரீட்ல அந்த 3ஓட டபுள் எவ்வளவு 8 இப்படியே வச்சுட்டு வராங்க. ஸோ டோட்டலா எவ்வளவு மரக்கன் வேணும், இதுதான் அந்த கொஸ்டின் தான் வந்து ஒரு பிராக்டிக்கல் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன் மேத்தமெட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கா மாத்திட்டீங்கன்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். அந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சிருக்கீங்க. 25 ஸ்ட்ரீட் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 25 ஸ்ட்ரீட், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல 1, செகண்ட் ஸ்ட்ரீட்ல 2, தேர்ட் ஸ்ட்ரீட்ல 4, ஃபோர்த் ஸ்ட்ரீட்ல 8, ஃபிஃப்த் ஸ்ட்ரீட்ல 16 அப்படியே டபுளா வச்சுட்டு வராங்க. இப்ப 25 ஸ்ட்ரீட் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா அப்படியே ஒன்னொன்னா கவுண்ட் பண்ண. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல 1, ரெண்டாவது ஸ்ட்ரீட்ல 2 1 3, அடுத்ததுல 4, ஸோ 7 இப்படியே கவுண்ட் பண்ணி 25 ஸ்ட்ரீட்டையும் கவர் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதை நம்ம ஃபார்முலா மூலமா செய்ய போறோம். ஓகே, ஸோ இதை மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல 1, செகண்ட் ஸ்ட்ரீட்ல 2, தேர்ட் ஸ்ட்ரீட்ல 4, ஃபிஃப்த் ஸ்ட்ரீட்ல ஃபோர்த் ஸ்ட்ரீட்ல 8, ஃபிஃப்த்ல 16. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போகும்போது டபுளா வைக்காங்க. அந்த இது லாஜிக்கா பாருங்க, டபுளா வச்சுட்டு போறாங்க. ஸோ டோட்டலா எவ்வளவு ஸ்ட்ரீட் இருக்குன்னா 25 ஸ்ட்ரீட் அங்க இருக்கு. இப்ப எவ்வளவு வந்து உங்களுக்கு வேணும், மொத்தத்துல எவ்வளவு மரக்கணும்னா how many siblings are needed. ஸோ இதை இப்ப மாத்தியாச்சு பாருங்க. இந்த இடத்துல நான் பிளஸ் போடல, பிளஸ் போட்டா இது 25 லாஸ்ட் எலமெண்ட் ஆயிரும் கிடையாது. இப்படி போடலன்னா இதுக்கு மீனிங் என்னன்னா இப்படியே 25 எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். இந்த சீக்வன்ஸ்ல 25 எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். சோ நம்ம கொஸ்டின் என்ன செய்யிட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. இது ஏபியா ஜிபியா கொஸ்டின் நல்லா பாருங்க. 1 2 1 டபுள் ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது. இப்படி டபுளா 2 மல்டிபிள் பண்ணா அது என்னது ஜிபி. ஜிபில சம்மேஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜிபில சம்மேஷன் கண்டுபிடிக்க 4 ஃபார்முலா பார்த்தோம். சோ 4ல எந்த அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா ஆர் கண்டுபிடிச்சு ஆரோட வேல்யூவை பொறுத்து நம்ம என்ன செய்ய போறோம், மாத்த போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே திஸ் இஸ் ஜிபின்னு கன்வெர்ட் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் ஆயிடுது திஸ் இஸ் ஜிபி. ஓகே
அதுக்கு முன்னாடி r கண்டுபிடிக்கலாம். r ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் 5 ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு 2 சொல்லலாம். அல்லது தேர்ட் டேர்ம் எவ்வளவு 4 பை செகண்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் அல்லது தேர்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் எவ்வளவு எடுத்தாலும் உனக்கு என்னதான் வருது? ஆன்சர் 2 தான் வருது. ஸோ இந்த மாதிரி வந்ததுனால இதுக்கு பேர் என்ன பேரு? ஜிபின்னு சொல்லிடலாம். எப்போ வந்து செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்மும் வர்ற வேல்யூவும் தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம் வர்ற வேல்யூவும் ஈக்குவலா இருக்கோ அப்ப அது என்னது? ஜிபி. ஓகே. ஸோ ஜிபின்னு தெரிஞ்சு போச்சு, ஆறும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எஸ்என்னுக்குள்ள ஃபார்முலா எஸ்என் சமேஷன் சமேனா பிளஸ் கொடுத்துருக்காங்களா, சம் பண்ணணும். ஸோ சமேஷன் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன்னா அந்த ஃபார்முலா தான். ஏன்னா ஆரோட வேல்யூ ஒன்னை விட பெருசா இருக்கு, அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆர் மைனஸ் ஒன் நீங்க வேணா ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1. ஓகே. இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஏ என்ன ஆன்சர்? ஏங்கிறது முதல் உறுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம், ஏங்கிறது 1, ஆறுங்கிறது எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்குமே 2, என் எவ்வளவு? எஸ் என் எவ்வளவு? 25 ஸ்ட்ரீட் இருக்கு டோட்டலா. ஸோ என் வந்து 25, எஸ் 25, ஆர் பவர் 25 சாரி 2 பவர் 25 மைனஸ் 1 பை ஆர் 2 மைனஸ் 1. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எஸ் 25 ஈக்குவல் டு 1 வச்சு அதை மல்டிபிள் பண்ணா அதே தான். ஸோ மேல என்ன இருக்கும்? 2 பவர் 25 மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1 1. ஸோ எஸ் 25 ஃபைனலா என்ன ஆன்சர் வருதுன்னா 25 ஈக்குவல் டு 2 பவர் 25 மைனஸ் 1. நீங்க நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க, இது சுருக்கி போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு கால்குலேட்டர் அளவு கிடையாதுனால இந்த நம்பரை நீங்க போய் எக்ஸாம்ல உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி சுருக்க வேண்டாம். நீங்க இப்படியே ஆன்சர் போட்டீங்கன்னா அதுக்கு மார்க் தந்துருவாங்க. ஸோ இதை தான் S25 போட்டதுக்கு பதிலாக ஃபைனல் எடுத்து எழுதணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ ஆன்சர்னு போட்டு எடுத்து எழுதணும். அவ்வளோ நேரத்தில் நீங்க அந்த வேர்டு யூஸ் பண்ணலாலும் லாஸ்ட் ஆன்சர் எழுதும் போது கொஸ்டின் என்ன கேட்டாங்க? 25 ஸ்ட்ரீட்ல நடந்துக்கு எத்தனை மரக்கன் வேணும்? ஸோ அதை நீ எழுதணும். ஸோ நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் நீடட், தேவையான மரக்கன்றுகள் அப்படின்னு சொல்லி எழுதி என்ன எழுதணும்? ஆன்சர் 2 பவர் 25 மைனஸ் 1. ஸோ இப்படி ஆன்சரை எடுத்து எழுதணும். ஸோ பாருங்க, ஜிபியில் சம்மேஷனுக்கு ஒரு பிராக்டிகல் சிச்சுவேஷன் பார்த்துட்டோமா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்பெஷல் சீரீஸ். இதோட இந்த டாபிக் வந்து முடியுது. என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு, செகண்ட் டாபிக் ஏபி பார்த்துட்டோம், தேர்ட் டாபிக் அரித்மெட்டிக் சீரீஸ், ஃபோர்த் டாபிக் ஜிபி, ஃபிஃப்த் டாபிக் ஜியோமெட்ரிக் சீரீஸ். லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து உங்களோட செகண்ட் யூனிட்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சீரீஸ், சிறப்பு தொடர்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுல கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த இதுல இருந்தா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினே வந்து உறுதியா வரும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் இந்த இதுல இருந்து. ஸோ ஸ்பெஷல் சீரீஸ், சிறப்பு தொடர்கள். ஸ்பெஷல் சீரீஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்க 1 2 3 அப் டு 10 வரைக்கும் இதை கூட்டினா என்ன ஆன்சர்னு கேட்க. இதுக்கு பேர் நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் 1, ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். 1ல ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் நேச்சுரல் நம்பர் போகும். ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர் இது. இதை ஆட் பண்ணா என்ன ஆன்சர்? இன்னொரு ரொம்ப ஷார்ட்டா கேட்கேன், 1 + 2 + 3 + 4 + 5. இதை ஆட் பண்ணா என்ன? நம்ம மனசுக்குள்ளே கூட்டலாம். 1 2 3 3 + 3 6 6 + 4 10 10 + 5 50 15 ஆன்சர் வந்துருச்சு. இப்ப இதே ஏதோ ஒரு ஷார்ட்கட் நான் கொடுக்க என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி 1ல ஆரம்பிச்சு கூட்டிட்டு போச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, லாஸ்ட் எலிமெண்ட்டை மாத்திரம் பாருங்க. லாஸ்ட் எலிமெண்ட்டை பார்த்து அதையும் அதுக்கு அடுத்த நம்பரை மல்டிபிள் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்க, உனக்கு ஆன்சர் 5. அதுக்கு அடுத்த நம்பர் என்னது 6. 5 6 பேருக்கா 30, 30ல பாதி 15. இந்த மாதிரி ஷார்ட்கட் நீங்க இந்த 1ல ஆரம்பிக்க எதுக்குனாலும் போட்டாலும் ஆன்சர் வரும். பாருங்க 10, 10க்கு அடுத்த நம்பர் 11, 10 11னா 110, 110 2ஆல வந்தீங்கன்னா 55. ஸோ இது கூட்டினா 55 தான் உங்களுக்கு வரப்போகுது. ஆனா என்னது ஷார்ட்கட்டா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி சீரீஸ் இதுக்கு பேர் ஸ்பெஷல் சீரீஸ்னு சொல்றாங்க. இது ஏபின்னு சொல்லலாம். ஆனா ஏபியில போய் SN = n/2 a+l எல்லாம் ஃபார்முலா போடுறதுக்கு பதிலா ரொம்ப ஷார்ட்டா இதுக்கு என்ன செய்யுது ஸ்பெஷல் ஃபார்முலா இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 1 + 2 + 3 அப் டு போய்கிட்டே இருக்கு. எனக்கு எங்க முடியுதுன்னு தெரியல. ஆனா ஒரு இடம் என்னன்னு ஒரு இடத்துல முடியுது. இந்த எண்ணுங்கிறது 10 இருக்கலாம், 5 இருக்கலாம், எத்தனை நாள் இருக்கலாம். அது எத்தனை இருக்கோ அதை பொறுத்து என்ன செய்யுது ஃபார்முலா மாறுது. சரியா? இல்ல ஃபார்முலா ஒரே ஃபார்முலா, நம்பர் மாத்திரம் என்ன செய்யணும் மாத்திக்கிடணும். ஓகே, இந்த இவ்வளவு லென்த்தா போடுறத மேத்தமெட்டிக்கல்ல ஒரு ஈஸி வேல ஒண்ணு போடுதாங்க. இவ்வளவு லென்த்தா போடுதுன்னா கணங்கள் நடத்திலே உங்களுக்கு பார்த்திருக்கோம். எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் இஸ் சச் தட் அது நேச்சுரல் நம்பரா இருக்கணும், 5 விட கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போடுறத 1 2 3 4 ரொம்ப ஈஸியா பார்த்தோம். சிமிலர்லி இவ்வளவு பெருசா நம்ம எழுதுறத மேத்தமெட்டிக்கல ஒரு சின்ன ஒரு சைன் வந்து வேலை பார்த்துரும். இதுக்கு பேர் மேத்ஸ்ல வந்து சம்மேஷன், கூட்டுன்னு அர்த்தம். எதோட ஏதோ இங்க எல்லாம் எல்லாருக்கும் கூட்டுன்னு அர்த்தம் இதுக்கு பேர். சோ இங்க இருக்க கூட்டலுக்கெல்லாம் பேரு இந்த இடம். ஓகே, ஆரம்பம் வந்து கீழே இருக்கணும், முடிவு வந்து மேல. ஆரம்பம் எங்க 1, முடிவு எங்க n மேல. இதெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? k இங்க 1 போட்டேன்னா 1, 2 போட்டேன்னா 2. சோ சம்மேஷனுக்கு என்ன அர்த்தம்? இது எப்படி நான் அப்ளை பண்றேன்? ஏ கேக்கு பதிலா ஃபர்ஸ்ட் 1 போடுங்க 1. அடுத்து சம்மேஷனுக்கு பதிலா பிளஸ். அடுத்து 2, ஏன்னா ஒன்னொன்னா கூட்டிட்டே போகுது. கேயோட வேல்யூ 1ல ஆரம்பிக்கு nல முடியுது. அடுத்து 2, அடுத்து 3. கே என்ன இருக்கோ அதை அப்படியே போடுறோம். கேக்கு வந்து ஒரு 2 போடுறோம், 3 போடுறோம், அப் டு எது வரைக்கும் போடுறோம்? n வரைக்கும் போடுறோம். சோ இவ்வளவு பெருசா சொல்றதோட மீனிங் தான், இவ்வளவு பெருசா சொல்றதோட மீனிங் தான் இது. சோ இந்த டாபிக்கை பொறுத்த மட்டும் என்ன சொன்னாலும் இதை உங்களுக்கு போடுறதுக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, இதுக்கு என்ன ஃபார்முலானா n × n+1/2. ஓகே, அப்ப நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் என்னது? 1ல இருந்து 5 வரைக்கும் கூட்டினா 5, அதுக்கு அடுத்த நம்பர் அதை பாதியால் 2ஆல் டிவைட் பண்ண. அதே தான் அங்க எண்ணுக்கு அடுத்த நம்பர் n+1 பாதிங்கிறது 2. நம்ம வாயால சொன்னதை ஃபார்முலா மாதிரி போட்டிருக்கேன். n இருக்கிறதுனால n × n+1/2. இதான் வந்து உங்களுக்கு என்னதுன்னா n நேச்சுரல் நம்பரோட சம்மேஷன். இதுக்கு பேர் நேச்சுரல் நம்பர். 1ல ஆரம்பிச்சு nல முடியுது. n நேச்சுரல் நம்பரோட சம்மேஷனோட ஃபார்முலா. இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? இது வேணா நான் இன்னொரு தடவை நல்லா எழுதுறேன். 1 2 3 up to 10. இதை எப்படி போடுறது? இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியணும். மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா எப்படி போடுறது? k ஆர் n கூட வச்சுக்கலாம். n k வந்து 1ல ஆரம்பிச்சு எத்தனை முடியுது? 10. இது புரியுதா உங்களுக்கு? k இங்க பாருங்க, இவ்வளவு பெருசா சொல்றது இதுதான். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுப்போம். 1 2 3 அப் டு 20. அப்ப எப்படி பண்ணும்? சம்மேஷன் k. kனா அங்க 1 அப்படியே இருக்குன்னு அர்த்தம். என்ன போடுறோமோ அது அப்படியே k = 1, மேல வந்து 20. சோ ஆரம்பம் கீழே, முடிவு மேல. இங்க கேன்னு சொல்லி போடணும். சோ இவ்வளவு பெருசு போடுறதும் இதுவும் ஒண்ணுதான். சோ நான் மேத்ஸ்ல உங்களுக்கு நடத்தும் போது இதைத்தான் யூஸ் பண்ணுவேன் தவிர இந்த இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதைத்தான் யூஸ் பண்ணுவேன். சோ இது யூஸ் பண்ணா இதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகே, இது ஒரு ஃபார்முலா. ரெண்டாவது ஸ்பெஷல் சீரிஸ் என்னன்னா 1² 2² 3² up to n². இது ஏபி, ஆனா ஏபி கிடையாது. திஸ் இஸ் நாட் ஏபி, ஆனா இது ஒரு ஸ்பெஷல் சீரிஸ். இது ஏபின்னு சொல்லலாம். இது ஏபி, ஏன்னா ஒன்னொன்னா கூட்டிட்டு போகுது, அதனால ஏபி. பட் ஸ்டில் அந்த ஃபார்முலா போட்டு குழப்பதோட இது ரொம்ப ஈஸி ஃபார்முலா, அதனால இது ஸ்பெஷல் சீரிஸ் கேட்டகரியில வச்சுட்டாங்க. 1² 2² 1 1, இது 4, இது 9. இது கண்டிப்பா ஏபியும் கிடையாது, ஜிபியும் கிடையாது. இதுக்கு பேர் ஸ்பெஷல் சீரிஸ். ஸ்கொயர்ஸ், நேச்சுரல் நம்பரோட ஸ்கொயர்ஸோட சம்மேஷன் அப்படின்னு வச்சுக்கணும். சரியா? இதுக்கு என்ன ஃபார்முலானா, சரி இதை எப்படி ஷார்ட்டா அப்படி டினோட் பண்றதுன்னு சொல்றேன். இந்த ஃபார்முலா எதுக்கு பாருங்க, இந்த கே போட்டது பேல k² போடணும், அவ்வளவுதான். கே போட்டது பேல k². ஆரம்பம் என்னது? 1, முடிவு வந்து n. பாருங்க இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணல.
இந்த இடத்துல எண்ணுக்கெல்லாம் ஸ்கொயர் பண்ணல. ஆனா இந்த இடத்துல மொத்தம் ஸ்கொயர் போட்டிருக்கு. காரணம் என்ன, ஒன்னுக்கு பதிலாக எண் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு எண்ணு போடணும். கேக்கு பதிலாக எண் போட்டீங்கன்னா என் ஸ்கொயர்னு வரும். ஸோ இவ்வளவு பெருசும் இதுவும் ஒன்று தான். இதுக்கு என்ன ஃபார்முலானா, இதுவே ஃபார்முலான்னு நினைக்காதீங்க. திஸ் இஸ் நாட் அ ஃபார்முலா, திஸ் இஸ் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் திஸ். இதோட சுருக்கின ஃபார்ம் தான் இது. இதுக்கு ஃபார்முலா என்ன, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. n into n plus 1 2n plus 1 by 6. பாருங்க இங்க உள்ளதே தான். 2n plus 1 கீழே 2க்கு பதிலா 6 போட்டுருங்க. ரொம்ப ஈஸி. அடுத்த ஒரு ஃபார்முலா இருக்கு, கியூப் இருக்கு. 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அப் டு n கியூப். பாருங்க இதுவும் ஏபியும் கிடையாது ஜிபியும் கிடையாது, பட் இது ஸ்பெஷல் சீரிஸ், நேச்சுரல் நம்பரோட கியூபிக் சீரிஸ். இது எப்படி போடணும்னா இதே தான். என்ன சொல்லுங்க, கேக்கு பதிலாக கே கியூப் போடணும். அதே தான். இங்கெல்லாம் கியூப்லாம் போடக்கூடாது. இங்க ஆரம்பம் எண்ணு மேல, இங்கெல்லாம் கியூப் போடக்கூடாது. இங்க மாத்திரம் கேக்கு மாத்திரம் கியூப் வந்து போட்டுருங்க. இதுக்கு ஃபார்முலா இது ரொம்ப ஈஸி. இங்க என்ன ஃபார்முலா கொடுத்தீங்களோ ஃபர்ஸ்ட் இதுக்கு, அதோட ஸ்கொயர் தான், வேற ஒண்ணும் இல்லை. n into n plus 1 by 2 the whole square. அவ்வளவுதான். ஸோ எத்தனை சீரீஸ் பார்த்துருக்கோம், 1 2 3 சீரீஸ். நாலாவது ஒரு சீரீஸ் இருக்கு, ஆட் நம்பரோட சீரீஸ். ஆட் நம்பரோட சீரீஸ், ஆட் நம்பரோட சீரீஸ்னா என்னது, ஆட் நம்பர் என்னது 1 3 அப்படி கூட்டுறதுக்கு. ஸோ நாலாவது ஃபார்முலா அங்கே ஓரமாக எழுதிக்கிட்டு தான், இடம் இல்லை. 1 3 அப்படியே போய்கிட்டு இருக்கு. 1 3 5 லாஸ்ட் ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, 21 31 ஏதோ ஆட் நம்பரா இருக்கணும். இதுக்கு பேர் என்ன பேருன்னா சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ், ஒத்தப்பட நம்பரோட கூடுதல். லாஸ்ட் நம்பர் கொடுத்துட்டேன்னா உனக்கு ஃபார்முலா ரொம்ப ஈஸி, l plus 1 by 2 the whole square. லாஸ்ட் எலிமெண்ட் இருந்துச்சு. சில லாஸ்ட் நம்பர் கொடுக்காம 1 3 5 இது லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு பதிலாக எண்ணிக்கை கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, n ஸ்கொயர். நல்லா பார்க்கணும், லாஸ்ட்ல பிளஸ் கொடுத்துதானா அதுக்கு பேர் லாஸ்ட் எலிமெண்ட். பிளஸ் எதுவும் கொடுக்கலன்னா அதுக்கு பேர் என்ன பேரு, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி சீக்வென்ஸ், அந்த இதுல உள்ள உறுப்புகளோட எண்ணிக்கை. ஸோ இதுதான் இந்த ஒத்தப்பட நம்பர்ல உங்களுக்கு 5 மார்க்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் மெஜாரிட்டி கேட்கறது இந்த செகண்ட் ஃபார்முலா இருக்க, இதை வச்சு தான் கேட்பாங்க, இந்த தான் வச்சு கேட்பாங்க. ஸோ அதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம்னா இந்த சாப்டர் நம்ம முடிச்சிடலாம். ஸோ இப்போ ஸ்பெஷல் சீரீஸில் ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கு. இந்த ஓரத்தில் 5 6 7 up to 20. இப்போ இந்த நம்பரை வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. நம்ம ஃபார்முலா நம்ம நல்லா பார்த்தோம். ஃபார்முலால ஒரு நம்பரா கூட்டிட்டு போனா ஃபார்முலா இருக்கு n into n plus 1 by 2. பட் அந்த இது ஸ்டார்டிங் என்னதான் இருக்கணும், 1ன்னு இருக்கணும். இங்க ஸ்டார்டிங் என்ன இருக்கு, 5 இருக்கு. நமக்கு ஃபார்முலா இருக்குது 1ல இருந்து சம்திங் என்ன ஏதோ முடியணும். அப்படி இருந்தா இப்ப 20 into 21 by 2ன்னு சொல்லி போட்டுடலாம். ஆனா இங்க 5ல ஆரம்பிக்கி. இதுக்கு இன்னொரு வழி என்ன பண்ணலாம்னா, இது இன்னொரு மாதிரி எப்படி மாத்தி எழுதலாம்னா, நான் சொல்லட்டா, இது ஈக்குவல் டு போட்டு 1ல இருந்து 20 வரைக்கும் கூட்டி இதை வரைக்கும் கூட்டி, இதுக்கு ஃபார்முலா இருக்கு. 1ல இருந்து ஆரம்பிச்சா ஃபார்முலா இருக்கு. எது நமக்கு எக்ஸஸா இதுக்குள்ள சேர்த்திருக்கேன், 1ல இருந்து 4 வரைக்கும் சேர்த்திருக்கேன். இப்ப இதுக்கும் ஃபார்முலா இருக்கு. ஏன்னா 1ல ஆரம்பிச்சா ஃபார்முலா இருக்கு. ஆரம்பம் 1ல இருந்தா we are having formula. சோ பாருங்க, இதையும் கண்டுபிடிச்சு இதையும் நமக்கு ஆக்சுவலா தேவை என்னன்னா 5ல இருந்து 20 வரைக்கும் கூட்டுன்னு அர்த்தம். ஆனா ஃபார்முலா இருக்குது 1ல இருந்து இருக்கு. சோ நான் என்ன பண்ண போறோம், 1ல இருந்து 20 வரைக்கும் கூட்டி அந்த இதுல எவ்வளவு எக்ஸஸா உள்ள சேர்ந்துருக்கு நமக்கு தேவையானது போக 1ல இருந்து 4 வரைக்கும் எக்ஸஸ் சேர்ந்துருக்கு. அதை கழிச்சுட்டா ஆக்சுவலா நமக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிருதா. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வரும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் இப்ப ஷார்ட் டினோஷன் எப்படி பண்ண போறேன்னு பாருங்க. சமேஷன் கே n ஈக்குவல் டு 5 முடியது 20. இந்த பாருங்க, இந்த எழுதி இருக்கிறது இது ஒண்ணுதான். கேன்னு போட்டா நேச்சுரல் நம்பர்ஸ் அர்த்தம். கே ஸ்கொயர்னு போட்டா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர், கே கியூப்னு போட்டா 1 கியூப் 2 கியூப் 3 அந்த மாதிரி அர்த்தம். இப்ப நல்லா பாருங்க, இந்த சமேஷன் ஃபார்முலா கேன்னு சொல்லி போட்டேன். ஆரம்பம் கீழே இருக்கணும், முடிவு மேல இருக்கணும். ஆரம்பம் கீழே, முடிவு மேல. இது கேன்னு போடணும், நாட் என். கே ஈக்குவல் டு இந்த இடத்துல என் போட்டனாலும் போட்டுக்கலாம். இந்த இடத்துல என் போட்டீங்கன்னா இந்த இடத்துல என் போடணும்.
கே வந்து கேக்கு பதில் அங்க பாருங்க, கே வந்து ஆரம்பம் அடியில் எழுதணும், முடிவு மேல எழுதணும். ஆரம்பம் 5, முடிவு 20. சோ இதான் இங்க இருக்குது. இதை நான் எப்படி எழுத போறேன்? ஈக்குவல் டு சம்மேஷன் கே 1ல ஆரம்பிச்சு 20 மைனஸ் சம்மேஷன் கே 1ல ஆரம்பிச்சு 4. இங்க பாருங்க, இவ்வளோ பெருசு எழுதிருக்கேன் பாருங்க. இதோட சுருக்கம் தான் இது. இதுக்கு நல்ல அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். கேனா அதாவது நேச்சுரல் ஸ்கொயர் எதுவும் இல்லைன்னா வெறும் கே. ஆரம்பம் கீழே, முடிவு மேல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இதை எப்படி மாத்தி எழுத போறேன்னா, எப்போ வந்து கீழே வந்து ஆரம்பம் 1ன்னு இல்லையோ அப்ப ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. அப்ப கீழே 1ன்னு மாத்தோம்னா 1ல இருந்து 20 வரைக்கும் 1, 1ல இருந்து இதுக்கு முந்தின நம்பர் என்னது 4. இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும், அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். டைரக்டா 1ல இருந்து ஃபார்முலா கேட்க மாட்டான். கொஸ்டின் வந்து இந்த மாதிரி 5, 6, 10ல இருந்து ஆரம்பிக்கும். நீ அப்ப என்ன செய்யணும், 1ல இருந்து முடிவு வரை கண்டுபிடிச்சு எவ்வளவு எக்ஸஸ் சேர்த்திருக்கோ அதை என்ன செய்யணும், கழிச்சிடணும். சோ அந்த மாதிரி ஒரு சாம்பிள் தான் நம்ம என்ன செய்ய போறோம் இப்போ பார்க்க போறேன். உங்க எக்ஸாம்பிள் நம்பர் 2.34 பேஜ் நம்பர் 72 இங்கிலீஷ் மீடியம் புக்ல பாத்தீங்கன்னா, find the total area of 14 squares whose sides are 11 cm, 12 cm, 24 cm respectively. என்ன சொல்லிருக்காங்க, ஒரு 14 சதுரம் இருக்கான். 14 முதல் சதுரத்தோட சைஸ் எவ்வளவுன்னா, முதல் சதுரத்தோட சைஸ் என்னன்னா 11 சென்டிமீட்டர். ரெண்டாவது சதுரத்தோட சைஸ் 12, மூணாவதோட இது 13. இப்படியே போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட் 14 ஸ்கொயர் இருக்கிறதுனால லாஸ்ட் எவ்வளவு இருக்கும், 24 ஸ்கொயர்னு இருக்கும், 24ன்னு இருக்கும். நல்லா பாருங்க, மொத்தத்துல 14 ஸ்கொயர் இருக்கு. ஃபர்ஸ்டோட சைஸ் 11, ரெண்டாவது சைஸ் 12, அப்படியே போய்கிட்டு இருக்கு. 14வது ஸ்கொயரோட சைஸ் எவ்வளவு இருக்கும், 24 தான் உங்க கணக்குல கிளியரா கொடுத்துருக்காங்க. இப்ப இதோட இந்த ஸ்கொயரோட சைஸ் எல்லாம் கூட்டுனா என்ன ஆன்சர்னு கேட்டாங்க. ஏரியாவோட சைஸ், இந்த ஸ்கொயரோட ஏரியாவோட சைஸ் நீ பாத்தீங்கன்னா டோட்டல் ஏரியா, ஸ்கொயரோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஒரு சதுரம் கொடுத்தோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிப்பீங்க, ஒரு நீளத்தையும் ஒரு அகலத்தையும் எடுத்து பெருக்கிட்டீங்கன்னா சதுர அடின்னு சொல்லிடுவீங்க. அதுதான் வந்து ஏரியான்னு சொல்லுவோம். இப்ப 11 சொன்னா ஒரு சதுரத்தோட ஒரு பக்கம் அளவு 11னா அதோட பரப்பு எவ்வளவு, ஏரியா எவ்வளவு, 11 × 11 11 ஸ்கொயர். சோ இதைத்தான் நம்ம கவன போறோம். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏரியாவோட சம்மேஷன் கண்டுபிடி. ஒரு ஸ்கொயரோட ஏரியா 11 ஸ்கொயர், ரெண்டாவது ஸ்கொயரோட ஏரியா 12 ஸ்கொயர், அப்படியே கூட்டிட்டு போனா மொத்த ஏரியாவோட ஸ்கொயர் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அதுதான். சோ கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும். பிராக்டிகல் சிச்சுவேஷன் மேத்தமெட்டிக்கல் சிச்சுவேஷன் மாத்த போறோம். சோ வேணா முன்னாடி வேணா எழுதிக்கோங்க. என்ன எழுதிக்கோங்க, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, ஃபார்முலா ஈக்குவல் டு சைடு இன்டு சைடு, பக்கம் இன்டு பக்கம்னு தமிழ்ல சொல்லுவாங்க, சைடு இன்டு சைடு. இந்த ஒரு ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயரோட சைஸ் எவ்வளவு, 11, அப்ப 11 ஸ்கொயர். ரெண்டாவது ஸ்கொயரோட சைஸ் 12 ஸ்கொயர். அப்படியே எத்தனை ஸ்கொயர் இருக்கான், 14 ஸ்கொயர். அப்ப 14 ஸ்கொயர்னா லாஸ்ட் இது எவ்வளவு இருக்கும், 24 ஸ்கொயரா இருக்கும். பாருங்க 11ல இருந்து எண்ணி பாருங்க, 14வது ஸ்கொயரோட சைஸ் எவ்வளவு இருக்கும், 24. அப்ப அதோட ஏரியா எவ்வளவு, 24 ஸ்கொயர். இதைத்தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஆக்சுவலி ஃபைண்ட். கொஸ்டின் என்னது, ஃபைண்ட் வந்து இதுதான். இப்ப பாருங்க, ஸ்கொயர்னு எல்லாம் சொன்னதெல்லாம் நம்ம எப்படி மாத்திட்டோம், மேத்தமெட்டிக்கலுக்கு மாத்திட்டோம். இனி இதை கண்டுபிடிக்க கஷ்டமா இல்ல, இந்த சைட்ல நான் எழுதுறேன் அதை எப்படி மாத்துறதுன்னு. சோ உனக்கு கேட்டிருக்கிறது எப்படி கேட்டிருக்கான்னா, கே ஸ்கொயர் ஆர் என் ஸ்கொயர். சோ கே வந்து எத்தனைல ஆரம்பிக்கு, 11ல ஆரம்பிக்கு 24ல முடியுது. இது எப்படி போடலாங்க, இந்த மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். கே ஸ்கொயர் 1ல இருந்து 24 வரை கண்டுபிடிச்சுக்கோங்க. கே ஸ்கொயர் 1ல இருந்து எது வரை கழிச்சிடணும், இங்க பாருங்க 5னா 4 கழிச்சிருங்க, 10 வரைக்கும் உள்ளதை கழிச்சிருங்க. இதான் இந்த லைன் எழுதினாலும் உங்களுக்கு பரீட்சையில 1 மார்க், இந்த லைன் எழுதிட்டேனுமா 1 மார்க். சோ அதான் பண்ண போறோம். சோ நம்ம எனக்கு தேவை என்னது, 11ல இருந்து 24 வரைக்கும் உள்ள ஸ்கொயரை கூட்டு, 11ல இருந்து 24 வரைக்கும் உள்ளதை கூட்டு. அப்ப நீ என்ன பண்ணணும், கே ஸ்கொயர் 1ல இருந்து 24 வரை கண்டுபிடிச்சு அதுல இருந்து 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ள கழிக்கும். ஏன் 1ல மாத்திரம்னா நம்ம ஃபார்முலா இதுலதான் இருக்கு, 1ல இருந்து ஆரம்பிக்கணும். 11ல இருந்து ஆரம்பிச்சா ஃபார்முலா இல்ல. அதுக்கடுத்து ஃபார்முலா வேணா இங்க வேணா எழுதிக்கோங்க, சைட்ல வேணா எழுதிக்கோங்க. சோ இது எப்படி எழுதுறது அப்படின்னா, என் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா நம்ம எழுதி பார்த்திருக்கணும், சைடு எழுத போறேன். சிக்மா என் ஸ்கொயர் 1 to n என்ன ஃபார்முலா பார்த்தோம், n × n + 1
2n plus 1 by 6 னு பார்த்திருக்கோம். இதைத்தான் நாங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இதுதான். சோ இத கூட நீ என்ன செய்யணும்னா ஃபார்முலா போட்டு அங்க போட்டு கன்ஃபியூஷன் ரொம்ப ஈஸியான ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணிருக்காங்க. அதுக்கு பதிலா ஈஸியா லாஸ்ட் நம்பர் என்னன்னு பாரு. நான் நார்மலா உள்ளதுக்கு என்ன சொன்னேன், இந்த மாதிரி நேச்சுரல் நம்பருக்குன்னா 20 × 21/2, அதுக்கு அடுத்த நம்பர் பை 2. இந்த என்ன பண்ணா 24 × 25 இண்டு இது ரெண்டையும் கூட்டினா என்ன ஆன்சர் வருது, மூணாவதா போட்டுரு. இது ரெண்டையும் கூட்டினா 49 வரும் பை 6. இப்ப ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கேன்னா இந்த வேல்யூ இதுல போட்டு பை 6 கிடைக்கத ஷார்ட்டா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்க சொல்லியிருக்கேன். 24 அதுக்கு அடுத்த நம்பர் n+1 25, அடுத்து 2n+1 என்ன அர்த்தம்னா இது ரெண்டையும் கூட்டினேன்னா வரக்கூடிய ஆன்சர் பை 6 மைனஸ் இது என்ன வரும் 10 11 10 21 பை 6. ஆனா சைடுல கண்டிப்பா ஃபார்முலா எழுதி இருக்கணும். ஃபார்முலா எழுதாம ஏன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணாம என்ன செஞ்சிடலாம் போட்டுடலாம். இருந்தாலும் 10th பொறுத்த மட்டும் ஃபார்முலா என்ன செய்யணும் காமிக்கணும். இந்த சைடுல சின்ஸ்னு போட்டு இந்த ஃபார்முலாவை என்ன செஞ்சிடணும் காமிச்சிட்டீங்கன்னா போதும். போட்ட இனிமே இதை அடி கொடுத்து உனக்கு வரக்கூடிய ஆன்சர் 4 24. இது அடி கொடுத்தா 3 6 7 3 21. இது அடி கொடுத்தா 2 10. அவ்வளவுதான். இப்ப மிச்சம் இருக்கிறத மாத்திரம் நீட்டா எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். 4 × 25 × 49 மைனஸ் 5 × 11 × 7. சோ இதை பெருக்குங்க. 4 25 100. 100 49 பெருக்குனா 4900 வரும். 4900 மைனஸ் இது எவ்வளவு வரும் 5 11 55. 55 × 7 எவ்வளவு வரும், இந்த சைடுல வேணா போட்டுக்கலாம். 55 × 7 IL 35 3 38 385 வருது. சோ இதுல இருந்து இதை கழிக்கணும். அவ்வளவுதான். தனியா கழிச்சு போட்டுடலாமா. அங்க 4900 385 5 இங்க 9 இருக்கும். 9ல 8 போச்சுன்னா 1. இங்க வந்து ஆக்சுவலி கடன் கொடுத்தனா 8 இருக்கும். 8ல 3 போச்சுன்னா 5 4. சோ இதான் உங்களோட ஆன்சர் 4 5 1 5. இதை என்ன போடணும் சம்மேஷன் ஆஃப் k² 11 to 24. இது என்ன செய்யணும் தனியா ஆன்சரா எடுத்து எழுதணும். எப்பவுமே நான் என்ன செஞ்சிருக்கேன் கொஸ்டின் ஒருவேளை இப்படியே கேட்டிருந்தாங்கன்னா நீ அப்படியே முடிக்கலாம். கொஸ்டின்ல அவங்க டேர்ம் வந்து வெறுமனே யூஸ் பண்ணல. அவங்க டேர்ம் கேட்டிருந்தது ஸ்கொயரோட சைஸோட அடிஷன், டோட்டல் ஏரியா கேட்டிருக்காங்க. டோட்டல் ஏரியா ஆஃப் த 14². நீ தனியா என்ன செய்யணும் ஆன்சர்னு தனியா என்ன செய்யணும் இந்த இதுக்கு பக்கத்துல என்ன எழுதணும்னா ஏரியா ஆஃப் 14 ஸ்கொயர்ஸ்னு எழுதணும். 14 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 4515 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கறத என்ன செய்யணும் காமிக்கணும். என்னது சதுர அடி, சாரி அவங்க சென்டிமீட்டர்ல கொடுத்திருந்தாங்க. அப்ப என்ன செய்யணும் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா ஒரு நம்பர் தான் வருது. ஆனா கொஸ்டின்ல அது சென்டிமீட்டர்ல கொடுத்ததுனால நீ யூனிட்டோட என்ன செய்யணும் எழுதணும். இந்த ஏரியாவோட சைஸ் எவ்வளவுனா 10ன்னு சொல்லக்கூடாது. இந்த ஏரியாவோட சைஸ்னா 10 சதுர மீட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யூனிட் இல்லாம போய் சொன்னீங்கன்னா அது மீனிங்ல கடையில போய் 10 நீளத்துல துணி தாங்கன்னு கேட்டா 10 மீட்டரா 10 சென்டிமீட்டர்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி யூனிட் வந்து இல்லைன்னா பரீட்சையில் அந்த 1 மார்க் நினைச்சிருவாங்க கட் பண்ணிடுவாங்க. கிளீன் சக்தி மல்டிபர்பஸ் கிளீனர் வழங்கும் 10th மேக்ஸ் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். முடியல சவா முடியல. முடியும். புதிய கிளீன் சக்தி. இதில் உள்ள கெமிக்கல் ஃபார்முலா அனைத்து வகை அழுக்குகளையும் அடியோடு அழிக்கிறது. கரண்டி முதல் கார் வரை இனி எப்போதும் புத்தம் புதியதாய். இது கிளீன் சக்தி. சக்தி